அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம். போனும் நல்லறத்தோடு இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ? உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல்வகை கற்கவும் இலகு சீருடை நாள் திசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே திலக வானுதலார் நாங்கள் பாரத தேசமோங்க உழைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம். சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூட கட்டுகள் யாவும் தகர்ப்பராம். அனைவரையும் இப்பெண்ணிய அரங்கத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பெண்களை காக்க பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது பெண்ணியம். ஆங்கிலத்தில் ஃபெமினிசம் என்ற சொல்லுக்கு தமிழில் பெண்ணியம், பெண்ணியவாதம், பெண்ணிலை ஏற்பு, மகளிரியல், பெண்ணிய கொள்கை என பலவாறு வழங்கப்படுகின்றன. 1890க்கு முன்பு விமனிசம் என்ற சொல் பிறகு ஃபெமினிசம் என அழைக்கப்படுகிறது. 1894 வெளிவந்த ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி ஃபெமினிசம் என்ற சொல்லுக்கு பெண்ணின் தேவையை நிறைவேற்ற அவர்கள் சார்பாக வாதாடுவது, போராடுவது என்று பொருள் கூறப்படுகிறது. மாணவர்களே, நாம் இன்று காண இருக்கும் அரங்கம் பெண்ணிய அரங்கம். ஆண் பெண் சமம் என்பதை உணர்த்துவதே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். இன்று இப்பெண்ணிய அரங்கத்தில் முனைவர் ஆ. செல்வராசு உதவி பேராசிரியர், மாமன்னர் கல்லூரி, புதுக்கோட்டை, பெண்ணியம் பேச்சும் வீச்சும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். அவருடைய நூல்களை பற்றியும் பரிசுகள் பற்றியும் ஆய்வு கட்டுரைகள் பற்றியும் பேசுவதற்கு இந்த ஓர் அரங்கம் போதாது. அத்துணை சிறப்புக்குரியவர். பெண்ணியத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். அடுத்து கலைவாணி பாண்டியன், புதுச்சேரியை சேர்ந்தவர், நல்லாசிரியர். இவருடைய சிறப்புகளையும் என்னால் அவ்வளவு எளிதில் எடுத்து எம்ப முடியாது. பல அரங்கங்கள் வேண்டும். மிகச் சிறப்புக்குரியவர். அவர் பா. விசாலத்தின் மெல்லக்கணவாய் பழங்கதையாய் நாவலில் பெண்ணியம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். அவருக்கு என் மகிழ்வான வணக்கத்தை நன்றியோடு கூறிக்கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, ஆணும் பெண்ணும் சமமென கருதுவோம். ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக நிற்போம். யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என்பதை நிலைநிறுத்துவோம். ஒருவர் வெற்றியில் ஒருவர் மகிழ்வோம். அனைவரும் தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலினில் பெண்கள் தவந்தோம், வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்கவிழ்ந்தார் என கும்மியடி. கால சக்கரத்தில் கரையான் அளிக்காவோர் காவியம் இந்த பெண்கள் பிரபஞ்சம் போற்றும் பேரதிசயம் இவர்களே. இருட்டு அறையில் இல்லற கூட்டில் என்னாலும் ஓய்வறியா இல்லற தரசிகளாய் கண்ட பெண்மையை பட்டங்களும் சட்டங்களும் ஆள அழைத்தார் நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பெண்ணியம் என்பது பெண்களின் எல்லா சிக்கல்களையும் புரிந்து கொண்டு அவற்றை களைய முற்படும் இயக்கமாகும். பெண்கள் சமூகம், அலுவலகம், குடும்பம் போன்றவற்றில் ஒடுக்கப்படுவது பற்றிய விழிப்புணர்ச்சியும் அத்தகைய இழிவுபடுத்தும் போக்கினை மாற்றியமைக்க ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படும் தன்மையை பெண்ணியம் என்கிறோம். அதன் மூலம் உலக அளவில் அரசியல், பண்பாடு, பொருளாதாரம், ஆன்மீகம் ஆகியவற்றில் நல்ல மாற்றத்தை உருவாக்கிட முடியும். பெண்ணியம் என்பது பெண்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவது மட்டுமல்ல, சமூகத்தையே மாற்றியமைக்க முயல்வதாகும். பெண்ணியம் ஆணுக்கு எதிரானது அன்று. ஆணாதிக்கத்தை
பறந்து விரிந்தது. பாக்ஸிங், பளுதூக்குதல், ஆட்டோ டிரைவிங், டாக்ஸி ஓட்டுநர் இப்படி கடினமான வேலைகளை பங்கேற்றாலும் அழகு சாதன பொருட்கள் பெண்களை குறிவைத்து தன் சந்தையை விரிவுபடுத்தவும் சிகப்பழகே தன்னம்பிக்கை எனவும் பிரச்சாரம் செய்கின்றன. பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஓர் எல்லைக்குட்பட்டே இயங்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவது மறுக்க முடியாத உண்மை. பெண் ஜனாதிபதி, பெண் சபாநாயகர், முதலமைச்சர்கள், விளையாட்டு வீரர்கள், விண்வெளி வீராங்கனைகள் என்று உலகம் பெருமைப்பட சொல்லிக் கொண்டாலும் பெண்களின் நிலைமை சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு பசுமையானது அல்ல. இரவுக்கும் மலருக்கும் ஒப்பிட்டு வெறும் அழகு சாதன பொதுமைகளாகவே பெண்களை பார்க்கும் மனோபாவம் குறையுமா? நாம் என்ன செய்யலாம்? அழகை தாண்டி அறிவுடன் பல்நோக்கு சிந்தனையுடன் பெண் என்பவளை தனக்கென தனிப்பாதையுடன் புறப்பட்டு விட்டாள் என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டும். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த பெண்ணியம் அரங்கத்திற்கு வருக வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்கு செல்வோம். என் பேர் அமிர்தினி. நன்றி, வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என பெண்மையை போற்றி புகழ வருகிறார் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் ஐயா அ. செல்வராசு அவர்கள். முனைவர் பட்டம் பெற்ற ஐயா செல்வராசு அவர்கள் தொல்காப்பியம், வீர சோழியம், அறுவகை இலக்கணம், இலக்கண கொத்து, சைவமும் தமிழ் இலக்கணமும் போன்ற தலைப்புகளில் தமிழ் ஆய்வுகள் செய்துள்ளார். 2005ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை அவர் எழுதிய பல நூல்களுக்கு சென்னை சுடராய்வு பரிசு, பெரியார் காமராசர் பேரவை பரிசு, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் பரிசு போன்ற பல பரிசுகள் பெற்றுள்ளார். ஐயா செல்வராசு அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு, கவிதை முரண், ஆண் ஆளுமையில் பெண் கற்பு, இலக்கண இலக்கிய வரலாறு, புறநானூரின் பதிப்பு வரலாறு, சிறுபானாற்றுப்படை பதிப்பு வரலாறு, பொருநராற்றுப்படை பதிப்பு வரலாறு மற்றும் மதுரை காஞ்சி, முத்தொள்ளாயிரம், புறநானூறு, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை போன்றவைகளுக்கு உரை வேறுபாடு என 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். ஐயா அ. செல்வராசு அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் அரசு கலை கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கான உரை நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக முதலிலேயே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்லது நான் பேசுவதாக ஒத்துக்கொண்ட தலைப்பு பெண்ணியம், பேச்சும் வீச்சும் என்பது குறித்து தலைப்பு கொடுத்திருந்தேன். கடந்த காலங்களில் கொரோனா தொற்றின் காரணமாக நாம் இணைய வழியில் வகுப்புகளையும் தேர்வுகளையும் எழுதி முடித்திருந்தோம். தற்பொழுதுதான் கல்லூரிக்கு நேரடியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. என்றாலும் கூட கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்ற அக்கறையில் துறைத் தலைவர் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று பெண்ணியம் என்பது எப்படி பேசப்பட்டு வந்திருக்கிறது, அதனுடைய வீச்சு இன்று எப்படி இருக்கிறது என்பதை உங்களோடு சிறிது நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகிறேன். மாணவர் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும், சமூகம் இருநிலைப்பட்டதாக இருந்து வந்துள்ளது. ஒன்று
தாய் வழி சமூகம், இன்னொன்று தந்தை வழி சமூகம் அல்லது ஆண் தலைமை சமூகம் அல்லது ஆணாதிக்க சமூகம் என்று நாம் அதை அழைக்கலாம். மனித இனம் தோன்றி ஏறக்குறைய 2.5 லட்சம் ஆண்டுகள் ஆவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அதாவது குரங்கிலிருந்து பரிணாமம் பெற்ற மனிதனுடைய முதல் எலும்புக்கூடு என்பது கிடைக்கப்பெற்று 2.5 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன என்று ஆய்வு முடிவுகளின் வழி நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தொடக்ககால சமூகம் என்பது, அதாவது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மனித வாழ்க்கை என்பதைத்தான் நாம் சமூகம் என்கிறோம். அந்த முதல் சமூகம் என்பது தாய்வழி சமூகமாகத்தான் இருந்துள்ளது என்பதையும் உலக அளவில் பல ஆய்வுகள் நிறுவியுள்ளன. குறிப்பாக எல்லாவற்றையும் முடிவு செய்பவளாக பெண்ணே இருந்தாள் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது தனக்குரிய ஆடவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெண்ணிடம் இருந்தது. வேளாண்மை செய்தல் அப்படிங்கிறத பெண்கள் தான் முதலில் அறிமுகப்படுத்தினர் என்பதாக பல செய்திகளை ஆய்வாளர்கள் சுட்டிச் செல்கின்றார்கள். அதாவது தொடக்ககால சமூகம் என்பது தாய்வழி சமூகமாகத்தான் இருந்துள்ளது என்பது முடிந்த முடிவாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதற்கான எச்சங்களை நம்முடைய இலக்கியங்களிலையும் பார்க்க முடியும், உலக அளவிலையும் அதை சுட்டி காட்டுகிறார்கள். இன்றும் கூட நம்ம வேளாண்மை செய்தல், திருமணம் போன்ற நிகழ்வுகளில் அந்த தாய் முன்னிலைப்படுத்தப்படுவதும் தாய் வீடு முன்னிலைப்படுத்தப்படுவதையும் நம்ம பார்க்கலாம். சொத்துக்கள் கூட ஏறக்குறைய பெண்களிடம் தான் இப்போ இருந்திருக்கு. அப்போ அந்த முதல் தலைமை சமூகம் என்பது தாய் தலைமை சமூகமாக இருந்திருக்கிறது. அதில் எல்லா உரிமையும் பெண் பெற்றிருக்கிறாள் என்பதை பார்க்குறோம். அதற்கு அடுத்த நிலையில தான் தந்தை வழி சமூகம் அல்லது ஆண் தலைமை சமூகம் என்பது உருவாகி இருக்கிறது. இது உடனே தோன்றியது என்று சொல்வதற்கில்லை. பல்லாயிரம் ஆண்டுகள் அதற்கான இடைவெளி இருந்திருக்கும். அந்த இடைவெளியில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆண்கள் சொத்துரிமை உள்ளிட்டவற்றை கைப்பற்றி கொண்டு தங்களுடைய தலைமையில் ஒரு சமூகத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய சான்று, இலக்கிய சான்றுகளை வைத்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய தமிழ் சமூக நூல்களின் அடிப்படையில் தந்தை வழி சமூகம்தான் அந்த நூல்கள் எழுதப்பட்ட காலத்தில் இருந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் தாய்வழி சமூகம் இருந்ததற்கான எச்சமும் அவற்றின் உள்ளே இருந்துள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தாய்வழி சமூகம் என்பதற்கும் தந்தை வழி சமூகம் அல்லது ஆண் தலைமை சமூகம் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. நமக்கு சான்றுகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட கிடைத்திருக்கும் ஒரு சில சான்றுகளை வைத்து பார்க்கும் பொழுது தாய் தலைமை சமூகத்தில் ஆண்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டனர் என்றோ அல்லது ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெண்கள் தீர்மானித்தார்கள் என்றோ எந்த சான்றுகளும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தந்தை வழி சமூகம் அல்லது ஆண் தலைமை சமூகம் தோன்றிய பிறகு பெண் நடத்தை, பெண் எப்படி எழுத வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன உண்ண வேண்டும், எப்பொழுது உறங்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர்களாக ஆண்களே இருந்திருக்கிறார்கள். இதுதான் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதாவது தாய்வழி சமூகத்தில் தாய் தலைமை என்பது இருந்ததை தவிர அடிமைத்தனமாக ஆண்கள் பயன்படுத்தப்பட்டனர். ஒரு சிலர் சொல்கிறார்கள் கால்நடை மேய்ப்பதற்கு ஆண்களை அவர்கள் பயன்படுத்தினர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் நமக்கு வலுவான சான்றுகள் எவையும் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் தந்தை வழி சமூகம் தோன்றிய பிறகு பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. தொல்காப்பியம் தொடங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு வந்தோம்னா இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் என்று எல்லாவற்றிலுமே பெண்கள் 2ஆம் நிலைப்படுத்தப்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த பெண்ணியம் அப்படின்ற ஒரு சிந்தனை மேலை நாட்டு சிந்தனையாக பார்க்கப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. அங்கேயே பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் 1400 தொடங்கி 1890 வரைக்கும் இந்த பெண்ணிய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை ஆய்வாளர்கள் தங்களுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த பெண்ணியம் தொடர்பாக படித்த மாணவர்களுக்கு அல்லது பாடம் நடத்திய பேராசிரியர்களும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஃபெமினிசம் அப்படின்னு மேலை நாட்டு
கோட்பாடாக இருந்தாலும் தத்துவமாக இருந்தாலும் அல்லது அது ஒரு இயக்கமாக நீங்கள் கருதினாலும் கூட அது 1400களில் தொடங்கி 1890 ஒரு வலிமையான நிலையை அது அடைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பெண்ணிய சிந்தனை வளர்ந்து வந்ததை 3 காலகட்டங்களாக அவர்கள் பிரிக்கிறார்கள். முதல்ல ஆண் வர்க்கத்தை எதிர்த்தல், அதிகாரத்தை எதிர்த்தல் அப்படிங்கிறது தான் முதல் நிலையில இருந்திருக்கிறது. அடுத்த நிலையில இந்த பாலியல் சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்ததோடு மட்டும் இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில எங்களுக்கும் மதிப்பு தர வேண்டும், எங்களுடைய உரிமையை நீங்கள் பறிக்கக்கூடாது என்பதாக அந்த காலகட்டத்தில் பெண்கள் போராடி இருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. ஆனால் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா மேலை நாட்டில் இந்தியாவில் இருந்ததை காட்டிலும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு சூழலை காட்டிலும் மிக கடுமையான ஒரு அடக்குமுறை இருந்ததை தான் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஏறக்குறைய 1950 வரைக்கும் கூட ஓட்டுரிமை இல்லாமல், பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்காமல் வைத்திருந்த நாடுகள் பல உண்டு. அவர்கள் அதே மாதிரி படிக்கக்கூடிய படிப்பிலையும் ஆண் இதைத்தான் படிக்க வேண்டும், பெண் இதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்வது, பட்டம் வழங்குவதில் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான நிலையை அவர்கள் எடுக்கவில்லை. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொடக்க காலங்களிலெல்லாம் அதில் கூட வேறுபாடு இருந்ததை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஃபெமினிசம், ஃபெமினா அப்படின்ற சொல்ல இருந்துதான், லத்தீன் சொல்ல இருந்துதான் இந்த ஃபெமினிசம் என்பது உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம அறிந்து வைத்திருக்கிறோம். அது பெண் உரிமை பேசுதல் அப்படி அந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறதே பெண் இயக்கம் என்று தான் நம்ம மொழிபெயர்க்க வேண்டி இருக்கும். ஆனால் நம்ம அதை தெரிந்தோ தெரியாமலோ பெண்ணியம் என்று நம்ம மொழிபெயர்த்திருக்கோம். அது கொஞ்சம் சரியாகவும் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் இங்கே இந்த இயக்கம், அந்த பெண் இயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம பேசுதல் அப்படிங்கிற பொருளை தான் எடுத்துகிட்டு வருவோம். இலக்கியம் அப்படிங்கிற சொல்லாட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே மேலை நாடுகளில் பெண் உரிமையை பேசுதல் அப்படிங்கிறதாக அது தொடக்கத்தில் இருந்திருக்கு. அதுவும் தொடக்கத்தில் பெண்ணியம் பேச தொடங்கிய காலகட்டத்தில் பாலியல் தொடர்பான உரிமையை பேசுவதாகத்தான் அது இருந்திருக்கிறது. அப்புறம்தான் பிற உரிமைகளுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் போராடி கல்வி உரிமை, சொத்துரிமை என்பதாக போராடி பெற்றுக்கொண்டே வந்திருக்கிறார்கள் மேலை நாடுகளில். அதனால இது ஒரு பால் இனம் சார்ந்த விஷயமாக உரிமையாக போராடத் தொடங்கி கொஞ்சமா எல்லா உரிமைகளையும் பெறுவதாகத்தான் அங்க அந்த ஃபெமினிசம் அப்படின்ற அந்த இயக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனா ஏறக்குறைய ஒரு 600-700 ஆண்டுகள் அவர்கள் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் வச்சு பார்த்தாலும், நம்மளுடைய தமிழ்நாட்டு தமிழ் சூழல்ல 2000 ஆண்டுகளாவே இந்த பெண்ணியம் அப்படிங்கிற செய்தியும் இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணியம் என்பதை பெண் பேசுதல் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு சரியான மொழிபெயர்ப்பாக நான் கருதுகிறேன். அது என்ன பேசுறது அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமையை பேசுதல் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். ஏன் பெண்ணுக்கான உரிமையை பேசணும் அப்படின்னா, ஆணாதிக்க சமூகத்தில் பெண்ணுக்கான உரிமைகள் ஆண்களால் பறிக்கப்பட்டு விட்டன அல்லது தடுக்கப்பட்டு விட்டன. அதனால தன்னுடைய உரிமையை பேச வேண்டிய நிலைக்கு அவள் தள்ளப்பட்டு இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க ஓட்டுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, பேச்சுரிமை இல்லை என்றெல்லாம் மேலை நாடுகளில் நம்ம பார்க்கிற பொழுது, இங்க நமக்கு கிடைத்திருக்கிற இந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சான்றுகளை வைத்து பார்க்கிற பொழுது, ஔவையார் என்ற ஒரு பெண்பாட்புலவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு அரசாங்க தூதராகவே செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி காம உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களையும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் ஒரு சாதாரண செய்தியாக நம்ம கடந்து போய்விட முடியாது. நீங்க பேச்சுரிமை, எழுத்துரிமை இதெல்லாம் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணிய சூழல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதக்கூடிய நிலையில ஒரு 40 பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வகையிலையும், அவர்களும் அரசியல் தொடர்போடு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், காமம் தொடர்பான விஷயங்களை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் 2000 ஆண்டுக்கு முன்னாடி பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறதே நம்ம ஒரு பெண்ணியம் அப்படிங்கிற சிந்தனையோடு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் எடுத்து பார்க்குறப்ப, இந்த ஆண் சமூகம் கற்பித்திருக்கக்கூடிய கற்பிதங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. இந்த பல்சான்றீரே பொல்லா சூழ்ச்சி பல்சான்றீரேன்னு அந்த பாடலில் வரும். அதாவது விதவையாக வாழ வைப்பதற்கான வரையறைகளை வகுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியை செய்திருக்கக்கூடிய சான்றோரே என்று அவள்
பெருங்கோப்பு என்று பேசுவதை நம்ம இதெல்லாம் வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஆணாதிக்கத்திற்கு எதிரான ஒரு குரலாகத்தான் நம்ம அதை பார்க்க முடிகிறது. அப்ப 400களில் தொடங்கி 1890 வலிமை பெற்ற மேலை நாட்டு பெண்ணிய சிந்தனை நமக்கு வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. இது பெருமை பேசுவதற்காக மட்டும் இல்ல, அதுதான் உண்மையும் கூட. அவள் வந்து நீங்க தான் இப்படி கொடுமையா என்ன வாழ வைப்பதற்காக, விதவையாக வாழ வைப்பதற்கான திட்டங்களை தீட்டி இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் சான்றோர் கிடையாதுங்கிறதுனால பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே என்று அவள் பேசுவதை, பெருங்கோப்பு பேசுவதை நம்ம புறநானூற்றில் பார்க்க முடிகிறது. அதனால நமக்கு அங்கிருந்தே அந்த பெண்ணிய சிந்தனைகள் தொடங்கி இருப்பதைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இடைக்காலத்துல நமக்கு வந்து காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாளும் தங்களுடைய காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையாளர்களாக 2 பேருமே இருந்திருக்காங்க. பக்தி என்பதை கடந்து விட்டு நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது இப்படியே கடந்து வந்து இதை தாண்டி அப்படின்னா சங்க காலத்துல பெண்கள் அடிமைப்படுத்தப்படவில்லையா சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைப்படுத்தப்படவில்லையா அப்படின்னா அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருந்தார்கள். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆண் தலைமை சமூகத்தில் தான் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டன. அப்ப அதை தாண்டியும் இது மாதிரியான எச்சங்களும் இருக்கின்றன என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஃபெமினிசம் என்பது 1890க்கு பிறகு நல்ல வலிமை அடைந்த பிறகு தமிழ் சூழல்லையும் அதுக்கான விதைகளை நாம வந்து தேடி எடுக்க வேண்டியிருக்கிறது. 1900க்கு பிறகு குறிப்பாக பெரியார் போன்றவர்களுடைய பேச்சும் எழுத்தும் பெண்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின என்பதை மறுப்பதற்கில்லை. ஏன்னா எல்லோரும் ஒரு நிலையில் இருந்த பொழுது பெரியார் பேசிய பெண்ணியம் என்பது மிகப்பெரிய ஒரு செய்தியாக, அதாவது இன்று தீவிரவாத பெண்ணியம் பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் பெரியார் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வியக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவருடைய போராட்டம், அவர் பேசிய பேச்சு, எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் பெண்களுக்கு உரிமையை பெற்றுத் தந்திருக்கின்றன அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். ஏறக்குறைய கல்வி அவர்கள் பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக நம்மளுடைய தமிழக சூழல், அவங்க வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கங்கள் தோன்றியது, சமூக இயக்கங்களினுடைய போராட்டம், இதெல்லாம் வந்து பெண்களை ஆண்களுக்கு இணையாக படிக்க தூண்டக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தின அப்படிங்கிறத பார்க்கணும். 1800களுக்கு பிறகு தமிழகத்துல தோன்றிய இலக்கியங்களுக்குள்ள இந்த பெண் சிந்தனை தொடர்பான விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் 900க்கு பிறகுதான் அது மிகப்பெரிய வீழ்ச்சி பெறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 1980க்கு பிறகு கொஞ்சம் பெண் எழுத்தாளர்களினுடைய வருகை அதிகமாக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு கவிதை படைப்பாக்க துறையில 1990க்கு பிறகு, இன்னும் சரியா சொன்னா 2000க்கு பிறகு பாத்தீங்கன்னா மிக அதிகமான பெண்கள் எழுத வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அவர்களுடைய படைப்புகள் வழி தெரிந்து கொள்ள முடிகிறது. இங்கேயும் இந்த பெண்ணியம் என்பது முதல்ல நம்ம பேசப்படுகிற சூழல்ல அறிந்தோ அறியாமலோ அது வந்து ஆண் அடக்குமுறையை எதிர்த்து பேசுவதாகத்தான் தோற்றம் பெற்றது. அவர்களுடைய படைப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா ஆணாதிக்க அடக்குமுறை, அதற்கான மாற்று அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல தொடங்கினாங்க. 2வது காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாலியல் உரிமையை வந்து அவங்க பேசுற மாதிரியான கருத்துக்கள் அவர்களுடைய படைப்புகள்ல இடம்பெற்றன. அதுக்கு பிறகு இப்பொழுது எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அந்த தொடக்கத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, பெண் பேசுதல் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபெமினிசம், பெண் உரிமை அல்லது பெண்ணியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த பெண்ணியம் என்று, அதாவது பெண் பேசுதல் என்று நாம் சொல்லக்கூடிய விஷயம் ஏறக்குறைய இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட படைப்புகள்ல நிறைய பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவங்களோட உரிமை என்பது பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை எல்லாமாகவும் தான் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஆண் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருந்தான் என்பதன் காரணமாக அதையெல்லாம் திரும்ப அவர்கள் கேட்க வேண்டிய நிலைக்குத்தான் தள்ளப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் வந்து எந்த இனம் அடக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த இனம் ஒரு காலகட்டத்தில் பீரிட்டு எழும். அப்படி எழுவதைத்தான் நம்ம வந்து இந்த பெண்ணிய சிந்தனையிலையும் பார்க்க முடியுது. தமிழ் சூழல்ல நான் சொல்றேன்.
அவங்க வந்து சில விமர்சனங்களும் உண்டு, கடுமையாக எழுதுகிறார்கள், உடல் அரசியல் பேசுகிறார்கள் அப்படின்லாம் சொல்றது உண்டு. ஆனால் அது மட்டும் இல்லை. நீங்கள் அவர்களுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் நுணுகி பார்த்தீர்கள் என்றால் நாம் பேசக்கூடிய இந்த பெண் பேச்சு அப்படிங்கிறது எல்லாமாகவே இருக்கிறது. என்ன பெண் பேச்சு அப்படின்னா, அவங்களும் ஆண் எதிலெல்லாம் குரல் கொடுக்கிறானோ, எதற்கெல்லாம் குரல் கொடுக்கிறானோ அதற்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய உரிமை பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எதையெல்லாம் எழுதுகிறானோ அதையெல்லாம் எழுதக்கூடிய உரிமை பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எதற்காக போராடுகிறானோ அதற்காக போராடக்கூடிய உரிமை பெண்ணுக்கு உண்டு. அதாவது ஆணுக்கு என்ன உரிமையெல்லாம் இருக்கின்றனமோ அந்த உரிமை சம உரிமை பெண்ணுக்கும் உண்டு. அப்படிங்கிறது தான் நாம் வந்து பெண் பேச்சு என்பதாக எடுக்கிறோம். அது எப்படி சார் பொருந்தது அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் அவர்களுடைய படைப்புகளை ஊன்றி பார்க்கிற பொழுது அரசியல் பற்றி பேசுகிறார்கள். தமிழக அரசியல், இந்திய அரசியல், ஈழ தமிழர்களுக்கான அரசியல் என்று அந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள். எப்படி வந்து ஒரு ஆண் தன்னை ஒரு அரசியல்வாதியாக அல்லது அரசியல் பேசுபவனாக காட்டிக்கொள்கிறானோ அதே போல பெண்களும் அரசியல் பேசுவதற்கான அறிவும் ஆற்றலையும் பெற்றிருக்கிறார்கள். நம்ம அதெல்லாம் வெளிப்படுத்த விடலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்னைக்கு அந்த இடம் மாறி இருக்கிறது. அதனால அவர்களும் வந்து சர்வதேச அரசியல் குறித்தும் இந்திய அரசியல் குறித்தும் தமிழ் சமூக அரசியல் குறித்தும் பேசுவதற்கான அந்த உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த பதிவை நம்ம பார்க்க முடிகிறது. நான் ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போகல. ஈழத்தமிழர்களுக்கான குரலையும் இந்திய அரசியலுக்கான குரலையும் தமிழ் தேசியத்திற்கான அல்லது தமிழ் சமூகத்திற்கான குரலையும் நாம் வந்து அவர்களுடைய படைப்புகளில் பார்க்க முடிகிறது. அப்ப அரசியல் தொடர்பாக பேசுவதற்கான தன்மையையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவதா ஆணாதிக்கத்திற்கு எதிரான குரலை பதிவு செய்தல், இதுவும் இருக்கு. வெறும் குரலை மட்டும் பதிவு செய்துவிட்டு அடக்குமுறையை மட்டும் பதிவு செய்துவிட்டு அவர்கள் நகர்ந்து விடுவதில்லை. அதற்கான மாற்றையும் அவர்கள் வந்து முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு வேகமான விஷயத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்னா உடனே நம்ம அதை பிடிச்சுக்கிட்டு என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்றது இல்லை. அந்த வேகம் தான் சமநிலையை உண்டாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அவ்வளவு வீரியமாக பேசுகிறார்கள். அதனால ஆணாதிக்கத்துக்கு எதிரான அடக்குமுறை அது வந்து எல்லா சூழல்லையும், பொருளாதார நிலையிலையும் சரி, பணிச்சூழல்லையும் சரி, கல்வி உள்ளிட்ட பதவிகள் உள்ளிட்ட விஷயங்கள்லையும் சரி, எல்லாவற்றிலுமே ஆணாதிக்கத்திற்கு எதிரான அடக்குமுறையை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அதையும் நம்ம வந்து அவர்களுடைய அந்த 2000க்கு பிறகு வந்த படைப்புகளில் பார்க்க முடிகிறது. அதே போல சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களையும் அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க. இதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வந்து வைகை செல்வியோட கவிதைகளையோ தேன்மொழி போன்றவர்களுடைய கவிதைகளையோ நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் பெண்ணியம் பேசுபவர்களாக, பெண்ணியம் என்றால் அடக்குமுறைக்கு எதிராக பேசுபவர்களாக மட்டும் தங்களை அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண் சமூகம் எதற்கெல்லாம் குரல் கொடுக்கிறதோ அவற்றிற்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்களும் பெண்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உலகம், இந்த பூமி சரியாக இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், மரங்களை காடுகளை பாதுகாக்க வேண்டும், விலங்கினங்களை பாதுகாக்க வேண்டும், இது மாதிரியான செய்திகளையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு பெண்ணிய சிந்தனை எப்படி மேலை நாடுகளில் ஒரு உரிமையை கேட்பதாக தொடங்கி, ஆனா இங்க இருக்கிற மாதிரியான இன்னைக்கு இருக்கிற வீச்சு வந்து எனக்கு என்னமோ மேலை நாடுகள்ல இருப்பது போல தோன்றவில்லை. சுற்றுச்சூழலுக்காக போராடுபவர்களை வெறும் சூழலியலாளர்கள் என்று ஒதுக்கி விடுகிறார்கள். நமக்கு அப்படி கிடையாது. இவங்க வந்து பெண் உரிமையை மட்டும் பேசுபவர்களாக இல்லாமல் அவற்றோடு சேர்ந்து இந்த சமூகத்திற்கான பேச்சாகவும் அவர்களுடைய குரல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப ஒட்டுமொத்தமா நம்ம வந்து பெண்ணியம் என்பதை எப்படி தமிழ் சமூகத்துல இன்னைக்கு இருக்க சூழல்ல அது வந்து பதிவாயிருக்கு அப்படின்னா, ஆணுக்கு என்ன உரிமையெல்லாம் இருக்கின்றனவோ அந்த உரிமைகள் அனைத்தையும் பெறுவதற்காக போராடுவதும் தான் பெண்ணியம் என்பதாகத்தான் இன்னைக்கு தமிழ் சமூகத்துல அந்த பெண்ணியம் என்ற சிந்தனை இருப்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். வெறும் அதிகாரத்திற்கு எதிராக, ஆணாதிக்கத்துக்கு எதிராக எதிர்த்து பேசி விடுவது அல்லது வேண்டாம் என்று விட்டுவிட்டு செல்வது என்பது மட்டும்
பெண்ணியம் என்று இல்லாமல் அதை கடந்து அவர்கள் தங்களுடைய அறிவு நிலையில் தங்களுடைய தளத்தை நகர்த்தி கொண்டே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால 19 ஒரு பொது வாசக நிலையில பெண்ணியம் என்பது ஆணுக்கு எதிரானது என்று புரிந்து கொள்ளாமல் இது ஒரு சமநிலையை உருவாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பெரிய சிந்தனையாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா பெண்களை ஒரு 2ஆம் நிலைப்படுத்தப்பட்டவர்களாகத்தான் வைத்திருந்திருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ் தொடங்கி நீங்கள் பெரிய பெரிய அறிஞர்களுடைய படைப்புகளை அவர்களுடைய பேச்சுகளை எல்லாம் கேட்கிற பொழுது படிக்கிற பொழுது அவர்கள் அந்த ஆண் தலைமை சமூகத்திலிருந்து தான் பேசியிருக்காங்க. அதெல்லாம் மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனாலும் கூட அந்த ஒடுக்கப்பட்டே அடக்கப்பட்டே வந்த ஒரு சமூகம் ஒரு காலகட்டத்தில் பீரிட்டு எழுகிற பொழுது ஒரு வீரியமாகத்தான் வெளியே வரும். அப்படிப்பட்ட குரலாகத்தான் இன்றைய சூழல்ல தமிழ் சூழல்ல பெண்ணியம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக சுருக்கமாகத்தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதாவது மேலைநாட்டில் தோன்றிய பெண்ணியம் தமிழ் சூழல்ல எப்படி விரிவடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். அதனால நீங்க 19 பெண்ணிய சிந்தனை அப்படிங்கிறத நீங்க கடந்து போய்விடாதீங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற இந்த ஒரு மனித தத்துவம் இருக்கு பாருங்க. இதை பெறுவதற்காக பெண்கள் போராடுவதாகத்தான் இந்த பெண்ணியம் இருக்கிறது. நாம கொடுக்கல, அதான் முக்கியமான செய்தியே. எப்பயுமே ஒரு அதிகார வர்க்கத்திலேயே வாழ்ந்துவிட்ட ஒரு சமூகம் தன் அதிகாரத்திலிருந்து இறங்குவதற்கு அவ்வளவு சீக்கிரம் தயாரா இருக்காது. அதுதான் அனாதிக்க சமூகத்திலே நம்ம பார்க்கிறோம். பெண்களுக்கான உரிமையை உடனே கொடுக்கறது அப்படின்னு அவங்க ஒன்றும் உங்களை பெண்கள் நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அல்லது எங்களுக்கு அடிமையா நீங்க இருக்கணும் அந்த நிலைக்கெல்லாம் அவங்க போகல. ஈக்குவல் ரைட்ஸ், சம உரிமை அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வர்றாங்க. உங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ, ஆண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த உரிமைகள் எல்லாம் பெண்களுக்கும் வேண்டும் என்பதற்கான ஒரு பொதுவான சமூக குரலாகத்தான் பெண்ணிய குரல்கள் தமிழ் சூழலில் இன்று ஒலிக்கின்றன என்ற செய்தியோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த சிறிய உரையை வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கிய திருவாரூர் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், தலைவரிடம் என்னை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் அருணாச்சலம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற சொல்லினை நிறைவேற்றியவர்தான் அம்மா கலைவாணி பாண்டியன் அவர்கள். சிறுகதைகள், கவிதைகள், ஹைக்கூ கட்டுரைகள், நூலாய்வு போன்ற எழுத்துப் பணிகளை மேற்கொண்ட அம்மா கலைவாணி பாண்டியன் அவர்கள் நல்லாசிரியர் மாமணி விருது, கலங்கரை விளக்கம் நல்லாசிரியர் விருது, புதுச்சேரி அரிமா சங்கத்தின் சிறந்த ஆசிரியர் விருது, அருட்ஜோதி விருது, ஆளுமை ஆசிரியர் செம்மல், கல்வி ரத்னா விருது, அறிவுச்சுடர் காந்தி விருது, கவிதை வெற்றியாளர், ஆசிரியர் சிற்பி விருது, கலாம் அறிவு மாமணி விருது, 2020 ஆண்டிற்கான அறிவுச்சுடர் காந்தி விருது, பாரதிதாசன் விருது, அண்ணா விருது, நல்ல ஆசான் விருது என எண்ணிலடங்கா விருதுகள் பல பெற்றுள்ளார். சாகித்ய அகாடமி நடத்திய பொங்கல் திருநாள் விழா நிகழ்ச்சியில் தமிழர் பண்பாட்டு விழா பொங்கல் திருநாள் என்ற தலைப்பில் உரையாற்றியுள்ளார். 14வது உலக தமிழ் பன்னாட்டு மாநாட்டில் இலக்கியங்களில் தமிழ் பண்பாடு என்ற கருப்பொருளில் பங்கேற்று சிறப்பித்துள்ளார். பல போட்டிகளுக்கு நடுவராக இருந்துள்ளார். சூரியன் FM வானொலி அலைவரிசையில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற வழிகாட்டி நிகழ்ச்சி வழங்கியுள்ளார். புதுவை தொலைக்காட்சி, ஸ்கைசாட், தமிழன், AMN தொலைக்காட்சி போன்ற பல தொலைக்காட்சிகளில் பட்டிமன்ற உரை வழங்கியுள்ளார். பல மாதங்களாக புதுவை வானொலியில் இளைய பாரதம் நிகழ்ச்சியை வழங்கியுள்ளார். அம்மா கலைவாணி பாண்டியன் மேலும் தீஞ்சுவை தமிழ்
கலை இலக்கிய மாத இதழில் துணையாசிரியராகவும் பதவி வகித்துள்ளார். 50க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள், பல்வேறு போட்டிகளில் நடுவர் என மங்கா புகழையுடைய அம்மா கலைவாணி பாண்டியன் அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். திருவாரூர் தமிழ் உயராய்வு மையத்தின் தமிழ்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்களுக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் மொழியை எங்கும் மக்கள் மனதில் விதைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். நான் தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு பா. விசாலத்தின் மெல்ல கனவாய் பழங்கதையாய் நாவலில் பெண்ணியம். இலக்கியம் என்பது இலக்கை இயம்புவதாக இருக்கிறது. பெண்ணியம் தொடர்பான தலைப்புகளில் இன்று நான் தேர்ந்தது மெல்ல கனவாய் பழங்கதையாய் நாவலில் பெண்ணிய பார்வை. ஆரிய திராவிட வேறுபாடுகளை காட்டிலும் கல்வியறிவு பெற்ற பண்டித பாமரர் என்ற ஏற்றத்தாழ்வை காட்டிலும் ஆழமாக வேரோடிவிட்ட பாலின வேறுபாடு என்பது மனிதனிடம் மட்டுமே இருந்து வருகின்றது. வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள் என்ற பாகுபாடின்றி இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் மிக பெரும் சவாலாக பாலியல் பிரச்சினை உருக்கொண்டுள்ளது. ஆண் சமுதாயத்தால் பல்வேறு வகைகளிலும் அடக்கி ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு வரும் பெண் இனத்தை மீட்டு உருவாக்கம் செய்வதற்பொருட்டும் பெண்களின் உரிமையை பெறுதற் பொருட்டும் பேசப்படுவது பெண்ணியமாகும். இறுக்கத்தை தளர்த்த வந்த பெண்ணியம் இன்று பேரியக்கமாக வளர்ந்து வருகின்றது. அவ்வகையில் பெண்ணியத்தை வேண்டாம் என்றோ அந்நியப்பட்டது என்றோ ஒதுக்குவது எவ்வகையிலும் மனித தன்மையை காட்டாது. பெண்கள் சமுதாயத்தில் பல்வேறு தளத்திலும் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் 21ஆம் நூற்றாண்டில் கூட பெண் தன் இருப்புக்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் பாலியல் கொடுமைகளை எதிர்ப்பதற்காகவும் கருப்பையிலே போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள் என்ற ராஜம் கிருஷ்ணனின் கூற்று இங்கு நினைக்கத்தக்கது. மேலை நாடுகளில் பெண்ணியம் என்ற இயக்கத்தின் வித்து கிபி 1400 இடப்பட்டது என்றும் கிபி 1400 1789 வரையிலான ஆண்டுகளில் இவ்வியக்கம் கீழ்கண்ட 3 நிலைகளை அடைந்துள்ளது. பெண்கள் தங்களை அவமதிக்கும் துன்புறுத்தும் ஆண் வர்க்கத்தை எதிர்த்து போராட நினைத்த நிலை. நாடுகளின் மொழி வாரியாக இவ்வுணர்வு இருந்ததாக கூறலாம். இரண்டாவது நிலையாக பாலியல் உறவு என்பது வெறும் உடற்கூறு சம்பந்தமானது என்று மட்டும் நினைத்த உணர்வு மாறி அதை நாகரிகமானதாக கருதிய நிலை. மூன்றாவதாக ஆண் வர்க்கத்தினரின் குறுகிய மனப்பான்மையும் பாரபட்ச மனப்பான்மையும் எதிர்த்து தாங்கள் சமூகத்தின் உண்மையான அந்தஸ்தும் மதிப்பும் பெற வேண்டும் என்ற நோக்கு உண்டான நிலை என்பதாக நாம் வகைப்படுத்தி உள்ளனர். வரலாற்று காலத்திலேயே புரட்சியாக ராணி மங்கம்மாள், ஜான்சி ராணி லட்சுமிபாய், ரசியா சுல்தானா முதலானவர்கள் ஆணாதிக்க சமுதாய அரசியலை எதிர்த்தனர். இவர்கள் உடைமைக்காக எதிர்த்திருப்பினும் இதனுள்ளும் ஒரு பெண்ணிய நோக்கம் இருப்பதை நம்மால் காண இயலுகிறது. தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் பெண்ணிய கருத்தாக்கங்கள் தோன்றின எனலாம். ஆனால் வெகு விரைவான வளர்ச்சியை அடைந்தது என்றால் அதற்கு காரணம் இலக்கிய படைப்புகளே என்றால் அது மிகையல்ல எனலாம். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட, குழியில் தள்ளப்பட்ட, விளிம்பு நிலையில் உள்ள பெண்களும் பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களையும் பற்றிய பலர் நாவலாகவும் சிறுகதையாகவும் கவிதைகளாகவும் படைத்து வந்தனர். பெண்ணிய கோட்பாட்டு கருவினை சுமந்து பல்வேறு வடிவங்களில் வளர்த்தெடுத்து பெண்ணிய வளர்ச்சிக்கு உயிரும் உரமும் அளித்து வரும் பெண் எழுத்தாளர்களின் இலக்கியத்துறையின் பங்கு குறிப்பிடத்தக்கது. அவ்வகையில் இங்கு பா. விசாலத்தின் நாவல் இங்கு ஆய்வு பொருளாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பெண்ணிய வகைகள் பல உண்டு. உலகெங்கும் இருக்கின்ற பெண்ணிய வகைகள் நிறைய வகைகளாக நம்மால் சொல்லப்படுகிறது. தலைமை வேண்டா பெண்ணியம், கருப்பரின பெண்ணியம், நடுத்தர வகுப்பு பெண்ணியம், மகளிர் முன்னேற்ற பெண்ணியம், பண்பாட்டு பெண்ணியம், தனிமனித பெண்ணியம், புதிய பெண்ணியம், ஆதிகால பெண்ணியம்,
புரட்சி பெண்ணியம், ஆன்மீக பெண்ணியம் என்று பொதுவாக பெண்ணிய வகைகள் பலவாறாக இருக்கின்றன. பெண்ணிய வகைகள் பலவாறாக இருப்பினும் முக்கியமான பெண்ணிய வகைகள் இங்கு நாம் நினைக்கத்தக்கது. மிதவாத பெண்ணியம், தீவிரவாத பெண்ணியம், சமதர்ம பெண்ணியம், மார்க்சிய பெண்ணியம், உள பகுப்பாய்வு பெண்ணியம், இருத்தலியல் பெண்ணியம், அதிநவீன பெண்ணியம். இவ்வகையாக பெண்ணியத்தில் ஆய்வு கருவி பொருளாக மார்க்சிய பெண்ணியத்தை நான் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். பா. விசாலம் நாவலில் பெண்ணிய பார்வை என்பது இங்கு மார்க்சிய பெண்ணியத்தோடு ஒப்பு நோக்கத்தக்கதாக இருக்கிறது. பெண்ணியத்தை நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரைகளின் வாயிலாக தொடர்ந்து ஆண்களும் பேசிக்கொண்டுதான் வருகிறார்கள். எங்காவது பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை உண்டாகுமா என்ற பெரியாரின் கூற்றிற்கேற்ப ஒரு ஆணால் பேசப்படும் பெண்ணியம் வெளிப்பார்வைக்கு சிறப்பு வாய்ந்ததாக காணப்பட்டாலும் உள்ளுணர்வில் அது பொருந்தாது என்றே பெரியார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தலித்திய பிரச்சனைகளை எப்படி ஒரு தலித்தால் மட்டுமே உள்ளுணர்வால் உணர்ந்து அனுபவித்து எழுத முடியுமோ அதுபோலவே பெண்களால் அனுபவித்து படைக்கப்படும் இலக்கியம் மட்டுமே உண்மையான பெண்ணிய இலக்கியமாக இருக்க முடியும் என்பதும் அவருடைய கருத்தாகவே இருக்கிறது. இது நம்முடைய கருத்தும் கூட. பெண்ணால் படைக்கப்படும் அனைத்து இலக்கியங்களும் பெண்ணிய இலக்கியங்கள் ஆகாது. பெண்ணிய நோக்கில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் மட்டுமே பெண்ணிய இலக்கியங்கள் ஆகும். அதனால் பெண்ணிய இலக்கியங்கள் என்பது பல்வேறு தளங்களில் பெண்களால் அவர்களுடைய வலி, வேதனையை குறிப்பிடுவதாக இருப்பது மட்டுமே பெண்ணிய இலக்கியமாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஆண்கள் பலவராக பேசுகிறார்கள், அவர்களை நாம் வரவேற்கிறோம். பெண் விடுதலைக்காக பல ஆண்கள் குரல் கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் கூட. இருந்தாலும் கூட ஒரு பெண்ணால் மட்டுமே பெண்ணின் வலிகளை, வேதனையை உணர்வு பூர்வமாக அறிவிக்க முடியும் என்ற தார்மீகமான கருத்தை இங்கே முன்வைப்பது வேண்டுவதாக ஆகிறது. மிக அருமையான பா. விசாலம் அவர்களுடைய நாவல் பற்றிய அறிஞர்களுடன் சில விமர்சனங்களை இங்கே முன்வைத்து பிறகு அந்த நாவலுக்குள் செல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன். மிக அருமையாக உங்கள் வாழ்வின் முதல் பாகத்தை எழுதியிருக்கிறீர்கள். ரத்தமும் சதையும் உணர்வுமாக உங்கள் வாழ்வை அணு அணுவாக சொல்லி இருக்கிறீர்கள். இது நாவல் என்பதை விட சத்தியத்தில் தொட்டு எழுதிய ஒரு வாழ்க்கை வரலாறு என்பது என் எண்ணம் என்று பொன்னீலன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்கள் நாவல் படித்து முடித்தேன். என் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கை கதையை ஒரு நேர்த்தியான நாவலாக படைத்திருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஒரு படைப்பாளி உயிர் துடிப்போடு இயங்குவது தெரிகிறது. உங்கள் திருமண வாழ்க்கை தொடக்கத்தில் நாவல் முடிவடைகிறது என்று மொழிந்துள்ளார் கோவை ஞானி அவர்கள். கோவை ஞானி அவர்களுடைய விமர்சனமும் இங்கு நோக்கத்தக்கது. அடுத்ததாக தோமு சிதம்பர ரகுநாதன் அவர்கள் இந்த நாவலை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்துள்ளார்கள். உங்களின் முதல் நாவலில் நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள். நாவலில் இடம்பெற்றுள்ள நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் உங்கள் சொந்த உணர்வுகள் சம்பந்தப்பட்டவை என்பது இந்த வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளது எனலாம் என்றும், நாவலாசிரியரின் உணர்வுகளில் எழுந்தவையே இந்த நாவல் என்று தோமுசி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் உங்கள் நாவலில் ஒரு நேர்மையின் தொனி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் எதுவும் போலி அல்ல, சத்தியம் சார்ந்தது. நாஞ்சில் நாட்டுக்காரனான நான் சந்தித்தறியாத பல விஷயங்கள் எனக்கு புலப்பட்டுக் கொண்டிருந்தன. 50 ஆண்டு காலத்துக்கு முந்திய ஒரு நாஞ்சில் நாட்டு அம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று வந்த மனவிரிவும் வலிவும் ஆச்சரியமூட்டும் விதத்தில் நாவலில் அமைந்துள்ளது. அரசியல் நிகழ்வுகள், அனுபவங்கள் யதார்த்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது நாஞ்சில் நாடன் அவர்களின் கருத்தாக இதில் அமைந்திருக்கிறது. இதுபோல புனைவுகள் பற்றி வள்ளிக்கண்ணன் அவர்களும் அருமையான வாழ்க்கை சித்திரம், சமகால வரலாறு, அரசியல் வரலாறும் கூட. உறவு முறையில் குடும்பத்தாரின், சமூக மக்களின் சுயநல போக்குகளும் சிறுமை பண்புகளும் யதார்த்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்கிறார் வள்ளிக்கண்ணன். இதுபோல பல நாவலாசிரியர்களும் பல இலக்கிய விமர்சகர்களும் இந்த நாவல் குறித்து மிகச்சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நாஞ்சில் நாட்டு இளம் பெண்ணுக்குள் உறங்கும் கதையை சுயசரிதை பாணியில் நாவலாக வடித்திருக்கிறார் பா. விசாலம். இவர் எழுத்துலகுக்கு புதியவர். எடுத்த எடுப்பில் 400 சொச்ச பக்கங்களில் நாவலை தந்திருக்கிறார். நாவல் என்கிற அமைப்பு கொடுக்கும் சுதந்திரம் அளவு கடந்தது. அந்த முழு சுதந்திரத்தையும் இந்த படைப்பு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிறார் பாவண்ணன்.
அதை போலவே நீலபத்மநாபன் அவர்களும் இவர்களுடைய நாவலுக்கு ஒரு சிறந்த விமர்சனத்தை எழுதியிருக்கிறார். நாஞ்சில் நாட்டின் பழம் பெருமை வாய்ந்த ஒரு கூட்டு குடும்பத்தின் கடைசி வாரிசான ஒரு பெண் வாழ்க்கையின் நிர்பந்தங்களுக்கு ஆளாகி எப்படி காரணங்கிய பிரஞையையும் முன்னேற்ற மனப்பான்மையும் கொண்ட கம்யூனிஸ்டாக மலர்கிறாள் என்பதை சுவாரஸ்யமாக இந்த நாவல் சொல்கிறது. ஒரு பெண்ணின் வாழ்வு மொட்டிட்டு மலர்ந்து மரகதம் வீசும் கதையை யதார்த்த பாணியில் வாழ்வியல் ரீதியாக சொல்லும் இந்த நாவல் நல்ல ஒரு இலக்கிய விருந்து என்கிறார் நீலபத்மநாபன். இதுபோன்று நாவலை பற்றிய எண்ணற்ற சிறப்பான கருத்துக்கள் இங்கே நம்முள் ஊடாடி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாவலை பற்றி நாம் நாவலினுடைய கதை சுருக்கத்தை இப்பொழுது காணலாம். கதை சுருக்கம். கதை நாயகி குடும்பத்தில் வெள்ளாள குலத்தில் 11ஆம் பிள்ளையாக பிறக்கிறார். 11வது பிள்ளை வெள்ளாள குலத்தில் இவர் பிறக்கிறார். கடைசி பிள்ளை என்பதால் அக்கால் அண்ணன்மார்களிடம் செல்ல பிள்ளையாக நடமாடி வருகிறார். அப்பாவிற்கு இறுதி பிள்ளையின் மீது அளவு கடந்த பாசம். தனது மகளை மனித பண்போடு நடத்த முயன்றவர் அவரே எனலாம். 3 அக்காள் 3 அண்ணன்கள். நாயகி என செல்வச் செழிப்பில் அனைவரும் திளைக்கின்றனர். நாயகி இங்கு பெயரே இல்லை. நாவல் முழுவதும் அவருக்கு பெயரிடப்படவே இல்லை. அது சுயசரிதை போக்கிலேயே சொல்லப்பட்டு வருகிறது. நாயகி என செல்வச் செழிப்பில் அனைவரும் திளைக்கின்றனர். அப்பா நாஞ்சில் நாட்டு திவானிடம் இறுதியாக பணிபுரிந்தார். இதற்கு முன்னர் பல ஊர்களுக்கு மாற்றலாகினார். மாற்றலான ஊர்களுக்கெல்லாம் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவது வாடிக்கையாக இருக்கிறது. சம்பாதிக்கும் பணத்தை உணவிற்கு செலவிடுவதும் இன்ப சுற்றுலாவிற்கு செலவிடுவதுமாகவே அவருடைய வாழ்க்கை வசந்தமாகிக் கொண்டே போகிறது. நாஞ்சில் நாட்டிலே அதிகம் படித்தவர், நுனி நாவில் ஆங்கிலத்தை விளையாட விடுபவர் அப்பாதான் என்பது அம்மாவின் பெருமைகளுள் ஒன்று. நாஞ்சில் நாட்டிலேயே சொந்தமாக கார் வைத்திருப்பவரும் அப்பாதான் என்பது கதைநாயகியின் பெருமை. பெரியண்ணன் தனது நண்பர்களுடன் சென்று உல்லாச பயணம் மேற்கொண்ட போது கார் விபத்துக்குள்ளாகிறது. பொறுப்பில்லாதவன் பெரியண்ணன். 2வது அண்ணன் தான் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்று பெரிதாக நம்பியிருந்தார் அப்பா. ஆனால் விமானப்படையில் இன்ஜினியராக சேர்ந்து 6 மாதத்தில் விமான விபத்தில் அவன் இறக்கிறான். இவ்விழப்பு அப்பாவிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகி விடுகிறது. சின்ன அண்ணன் படித்துக் கொண்டு இருக்கிறான். பெரியக்காவிற்கு திருமணம் ஆகிவிடுகிறது. பெரியக்காவின் கணவர் திருமணம் முடித்து பின்னர் வக்கீலுக்கு படிக்கிறார். கதை நாயகி வளர்வதற்குள் அக்கால்கள் மூவருக்கும் திருமணம் முடிந்து விடுகிறது. அப்பாவின் வேலை திவானால் போய்விடுகிறது. அப்பாவிற்கு சர்க்கரை நோய் வந்து படுத்த படுக்கையாகி விடுகிறார். பின்னர் உயிர் துறக்கிறார். மருமக்கள் வழி மான்மியத்தை கொண்ட நாஞ்சில் நாடு என்பதால் அப்பா போன பின்னர் சோறு போட்ட நிலத்திலும் வீட்டிலும் உரிமை கொண்டாடி 3 பெண்களும் 3 மருமகன்களும் வந்து விடுகின்றனர். தன் தாயின் வளமான வாழ்வு பொலிவிழந்து இருப்பதையும் தமக்கையின் திக்கு தெரியாத நிலையையும் கண்டுகொள்ளாத பெண்மக்கள் ஆத்தாவின் சொத்து பத்திரத்தின்படி சொத்துக்களை கவர்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள். சின்ன அண்ணன் வெளியூருக்கு சென்று வேலை பார்த்து மாதம் 30 ரூபாய் அனுப்புகிறான். அப்பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இல்லை. நிலத்தை பாட்டக்காரனிடம் குத்தகைக்கு விட்டிருக்கின்றார்கள். அவன் விளைந்த நெல்லை பதுக்கிக் கொண்டு 5 கோட்டம் நெல் மட்டுமே கொடுத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான். அதை கேட்டு வாங்கி கொடுக்கவோ குடும்பத்தை கவனிக்கவோ அத்தான்மார்கள் யாருமே முன்வரவில்லை. வருடத்திற்கு ஒரு முறை பிள்ளையை பெற்றுக்கொள்ள அக்காமார்கள் தாய் வீடு வந்து உள்ளதை அள்ளிச் சென்று விடுகிறார்கள். கதாநாயகியின் அக்கால் பாசம் எதையும் எதிர்த்து கேட்க இயலவில்லை. மாமன்களும் எதையும் கவனிக்காமல் கதை நாயகியை பெண் கேட்டு வருபவர்களிடம் எங்களுக்கு தெரியாது என்றும் தட்டி கழித்து விடுவது என்பது அம்மாவிற்கு பெரும் கவலையாக இருந்தது. சின்ன அண்ணன் உதவியுடன் படித்தாலொழிய மார்க்சிய புத்தகங்கள் பற்றிய அறிவு நாயகிக்கு தெரியாது. நாயகியினுடைய மன தைரியத்தை அளித்தது மார்க்சிய புத்தகங்களும் அத்துடன் தோழர் பாண்டியனின் அறிமுகமும் தான். பாட்டக்காரனை தாங்களே நேரில் சென்று சந்தித்த அம்மாவும் கதை தலைவியும் பலன் காணாது தோழர் பாண்டியனின் வீட்டிற்கு சென்று உதவி கேட்கின்றனர். தட்டாது உதவி செய்து 12 கோட்டம் நெல் வாங்கி கொடுக்கிறார் பாண்டியன். இச்செயலே அவள் முதலிலே வீட்டை விட்டு வெளியே வந்து சாதித்த மிகப்பெரிய செயலாகும்.
இதையும் நாஞ்சில் நாட்டு பெருமையில் அம்மா சேர்த்துக் கொள்ளட்டும் என்கிறார் கதைநாயகி. இப்படியாகத்தானே தனித்து நின்று சாதிக்க முடியும் என்ற எண்ணம் கதைநாயகியின் மனத்தில் வளர்வதாக கதையின் போக்கு செல்கிறது. முதலில் மார்க்சியத்தை அறிந்து கொள்வதில் அக்கறை காட்டிய கதைநாயகி பின்னர் மார்க்சியத்தின் பால் அதிக ஈடுபாடு கொண்டு ஒரு மார்க்சியவாதியாகவே மாறுகிறார். இவர் அம்மாவின் பயத்திற்கும் பந்தயம் கட்டிக் கொள்கிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறார். பல தோழர்களின் அறிமுகம் இவருக்கு கிடைக்கிறது. அது அவருக்கு மன தைரியத்தையும் அளிக்கிறது. அவர்கள் வீட்டிற்கு வந்து விருந்தும் டீயும் உண்டு மகிழ்வதில் அம்மாவிற்கும் ஒரு மகிழ்ச்சியும் கூட. அவருக்கும் பிடித்து போகிறது. மனதளவில் ஆதரவை நிலைநாட்டுகிறார் அம்மா. தோழர்களின் மூலம் ஆசிரியர் கம்யூனிச வரலாற்றை விளக்கியுள்ளார். கதையின் நாயகிக்கு தோழர் நந்தனின் அறிமுகம் கிடைக்கிறது. மற்ற தோழர்களைப் போல நந்தன் அவள் வீட்டில் அதிக உரிமை எடுத்துக் கொள்வதில்லை. அம்மாவிடமும் நேரடியாக பேசுவதும் இல்லை. அவளுக்கு நந்தனின் வாயிலாக கம்யூனிச வரலாறும் மனித வாழ்வின் அடித்தளமும் பற்றி அறிய முடிகிறது. நந்தனை முதலில் நண்பனாகவே எண்ணிய அவள் மனத்திலும் அவன் கண்ணியத்தையும் கடமை உணர்வையும் கண்டு பின்னர் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு மேலிடுகிறது. அன்றாடம் நந்தனை காண வேண்டும், பேச வேண்டும் என எண்ணினாள். 1000 தாமரைகள் கொண்ட தடாகத்தில் தாமரை மலர்வது போலவும் அதில் ஒரு தாமரையின் மீது பறவைகள் அமர்வது போலவும் அவள் மனம் காதலை வெளிப்படுத்தியதும் மகிழ்ச்சி அடைந்தது. பெண்கள் வேலைக்கு செல்வதென்றால் டீச்சராகவோ டாக்டராகவோ தான் இருக்க வேண்டும். ஏன் ஒரு புரட்சிவாதியாக பிற துறைகளில் ஆணுக்கு நிகராக ஈடுபடக்கூடாதா? அப்படி ஈடுபட்டால் எல்லாம் கெட்டு போய்விடுமா என்ன என்ற கருத்தினை கொண்டவள் கதைநாயகி. அவளின் எண்ணத்திற்கு மாற்று சிந்தனை இல்லாதவரும் பெண்ணை மதிக்க தெரிந்தவருமான நந்தனை வாழ்க்கையில் துணையாக ஏற்றுக்கொள்ள அவளின் மனம் ஆயத்தமாயிற்று. மாமா வெளியூருக்கு சென்ற போது அக்காவிற்கு உதவியாக இருக்க நாயகி அங்கு ஒரு வாரம் அம்மாவை பிரிந்து தங்க வேண்டியதாயிற்று. அக்காவின் வீட்டில் தங்க வேண்டியதாயிற்று. அந்த ஒரு வாரத்தில் கம்யூனிச அலுவலக பொறுப்பு ஏதுமில்லாமல் அவள் அமைதியாக காணப்பட்டாள். ஆனால் உள்ள மட்டுமே எதையோ இழந்தாற் போல அவளுக்கு தோன்றியது. அது அம்மாவின் நினைவா என்று எண்ணினாள். இல்லை இல்லை என்பது விடையானது. இயற்கை சூழலினிடையில் குயிலின் இனிய கானம் கூட அவளுக்கு சுமையாகவே தோன்றியது. மாமா திரும்பிய அன்றே வீட்டிற்கு புறப்பட்டாள். அம்மாவை பார்த்த பின்பும் உள்ளம் தெளியவில்லை. அன்று முழுவதும் புரண்டு புரண்டு படுத்தாள். களைப்பு தீர படுத்திருந்தாள். ஆனாலும் மனம் புகைந்து கொண்டிருந்தது. யாரிடமும் பேசவில்லை. மறுநாள் காலையில் அலுவலகத்திற்கு சென்று நந்தனை பார்த்தாள். இழந்தது மீண்டும் கிடைத்து விட்டது போல உணர்ந்தாள். தானே தேர்தலில் மார்க்சிய கட்சியின் சார்பாக போட்டியிட்ட போதும் கேரளாவிற்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதும் நந்தன் நல்ல தோழனாக வழிகாட்டியாக விளங்கினார். கம்யூனிஸ்ட் கூட்டம் முடிந்து இரவு நேரத்தில் வீட்டிற்கு வர நேர்ந்தால் வழித்துணையாகவும் நந்தன் விளங்கியதால் அவள் நெஞ்சில் நிரந்தர இடத்தை பெறுகிறார் நந்தன். இரவு நேரங்களில் தனியாக இப்படி திரண்ட பெண் வந்தாலே 4 பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவா என்று அம்மா பயப்படும் போது 4 பேரை பற்றி நமக்கு என்ன கவலைமா, நான் எனக்கு தூய்மையானவள், உனக்கு நம்பகமானவள், 4 பேரை பார்த்தால் வாழ முடியாது என்று கூறுகிறார் கதைநாயகி. இதன் வழி புறம் பேசும் சமுதாயத்தை சாடுகிறார் ஆசிரியர். மேலும் அப்பா வாங்கிய கடனுக்காக வீடு ஜப்திக்கு வந்த போது அந்த 4 பேர் உதவினார்களா? நாம் பட்டினி கிடந்த போது அந்த 4 பேர் எங்கே இருந்தார்கள் என்று கேள்வியை எழுப்புகிறார். இதன் மூலமாக வாசகர்களை கதைநாயகி சிந்திக்க வைக்கிறார். அக்காவின் திருமணத்தின் போது எங்கிருந்துதான் அவ்வளவு சொந்தம் வந்தது என்றே தெரியவில்லை என்றும், ஆனால் இவளை பெண் கேட்டு வரக்கூட நாதியில்லை என்றும் அம்மா புலம்புகிறார். பணம் இல்லை என்றால் பாசமும் இல்லை. அப்பா இறந்தவுடன் வெளியேறிய பெரியண்ணன் எங்கு எப்படி இருக்கிறான் என்று ஒரு தகவலும் இல்லை. இவளுக்கும் வயது கூடிக்கொண்டே போவதால் அம்மாவின் கவலை அதிகரித்தது. நாஞ்சில் நாட்டு மார்க்சிய கட்சியின் அங்கத்தினர் ஜீவானந்தம், புதுவையின் சுப்பையா முதலானவருடன் கதைநாயகியும் நாஞ்சில் நாட்டு கம்யூனிஸ்ட் தோழர்களும் கதைநாயகியுடன் தொடர்பு வைத்திருந்தது கதையின் வாயிலாக தெரிகிறது. சுப்பையாவின் வழி நாயகிக்கு புதுவையும் அறிமுகமானது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளோடு தோழர் தேவசகாயத்தின் வக்கிர பார்வையாலும் உள்ளம் நொந்த அவள் கட்சியிலும் போட்டி, பொறாமை,
பிளவுகள், வளரவிடாமை, சுயநலம் போன்றவற்றை சந்தித்து மேலும் மனம் புண்ணாகி போகிறார். கதை தலைவி நாயகியின் சொந்த ஊரில் நடத்தப்பெறும் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுக்கூட்டமே அவளுக்கு தெரிவிக்கப்படவில்லை. மேலும் அவளுக்கு பதிலாக வேறு ஒரு பெண் தோழரை வெளியூரில் இருந்து வரவழைத்து அங்கு பேச வைத்திருந்தனர். கட்சி தோழர்களின் ஆதரவோடு நாகர்கோவில் முனிசிபல் தேர்தலில் போட்டியிட்ட கதை தலைவி கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரிவினையின் காரணமாக அதிலிருந்து ஒதுங்குகிறார். கடன் தொல்லையோடு அக்காமார்களின் பாக பிரிவினையின் தீவிரமும் அதிகரிக்கும் சமயத்தில் நாயகி நந்தனை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம் தெரிவிக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களிடையே உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கட்சியில் இருந்து நந்தன் விலகி திருவிதாங்கூருக்கு சென்று வேலை கற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்க முனைகிறார். கடிதத்தின் வழி நந்தனும் நாயகியும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்றனர். கட்சியின் நிலைகளையும் பரிமாறிக்கொள்கின்றனர். வீட்டை ஜப்தி செய்ய வந்த நிலையில் அத்தான்மார்களின் அசாத்திய நடவடிக்கையும் அவளை பாதித்த வேளையில் அம்மா உடனடியாக திருமண முடிவெடுக்க சொல்கிறாள் நாயகியை. எனக்கு உன் நிலைமை என்னான்னு 2இல் 1 தெரிந்தாகணும், இல்லாவிட்டால் நான் இப்படியே பட்டினி கிடந்து சாகிறேன் என்று அம்மா கூறுகிறார். அம்மா பத்திரகாளியாக மாறிவிடுகிறாள், இது நிதர்சனம் என்று இங்கு கதாநாயகி சொல்கிறார். இந்த காலிசத்தின் உத்வேகம் என்னை தாக்கியது. காளியின் உத்வேகம் அடங்க எதையாவது பலியிட்டுத்தான் ஆக வேண்டும். அது என் தன்மானம் என்று கூறுகிறார் நாயகி. என்று அமைதியாக இருந்துவிட்டு உடனே நந்தனுக்கு பிரச்சனையை விளக்கி கடிதம் எழுதி போட்டுவிட்டு உடனடியாக கிளம்பி திருவிதாங்கூர் சென்று மறுநாள் மனம் என்னும் படைசூட மனம் என்னும் வாத்தியம் முழங்க நந்தனை பதிவு திருமணம் செய்து கொள்கிறாள். திருமணத்தின் போது கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் சர்தார்ஜியை தவிர கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாரும் உடனில்லை. உறவுகள் என்பது போலியானது என்பதாக நாவல் நிறைவு பெறும். சில செய்திகளால் இந்த நாவலானது கம்யூனிச வரலாற்றையும் மார்க்சிய பெண்ணியத்தையும் மிகச் சிறப்பாக நம்மிடையே இயம்புகிறது. நாவல் 4 பேர் அடிக்கடி குறிப்பிடும் ஆசிரியர் பக்கத்து வீட்டு ஆனந்தம்மாளை அந்த 4 பேரிலிருந்து சற்று விளக்கியே காட்டுகிறார். அடிக்கடி காப்பி பொடி வாங்க வரும் ஆனந்தம்மாள் சற்று அக்கறை உள்ளவராக இந்த நாவலில் சித்தரிக்கப்பட்டுள்ளார். கதை நாயகியின் நலனில் அக்கறை கொண்டார் போல படைக்கப்பட்டுள்ளார். பக்கத்து வீட்டு ராதா குட்டியின் வாயிலாக சில சமுதாய கருத்துக்களை நாவல் போக்கில் உணர்த்தி செல்கிறார் ஆசிரியர். திராவிட நாடு திராவிடருக்கே என்று ராதா குட்டி பாடுவதாக அங்கங்கே தெளித்து செல்கிறார். பொருளாதார பிரச்சனையே எல்லாவற்றிற்கும் காரணம். முதலாளி தொழிலாளி ஏற்றத்திற்கும் காரணம் பொருளாதாரமே என்கிறது கம்யூனிசம். பொருளாதார ரீதியான சமத்துவமே மார்க்சியத்தின் நோக்கம். இந்நாளில் குறிப்பிடும் பெண் விடுதலையும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டே செயல்படுகிறது. மாதர் சங்கங்கள் அமைத்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க முனைகிறார் ஆசிரியர். கோமதியக்கா என்பவள் தம் மகளை தன் வீட்டு வேலை செய்யும் தமிழ் ஆசிரியர் தொல்காப்பிய சிவஞானம் வீட்டிற்கு அனுப்புகிறார் வேலை செய்வதற்காக. 13 வயதான கோமதியக்காவின் மகள் அறையை பெருக்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த குழந்தையை பிடித்து இழுத்து கை வைக்க கூடாத இடத்தில் வைத்திருக்கிறார். குட்டி அலறி அடித்து அம்மாவிடம் ஓடி வந்திருக்கிறார் என்று கூறி படித்த பண்டிதரும் காம இச்சையின் கண் ஆட்பட்டு கொடுமைகள் செய்ய தவறுவதில்லை என்றும், பெண் குழந்தையாக இருப்பினும் அவளுக்கு பாலியல் கொடுமைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பெண் குழந்தைகளின் அவலத்தையும் பாதுகாப்பின்மையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போடா, உன்னை எல்லாம் செருப்பாலே அடிக்கணும்னு என்றாவது ஒரு நாள் அவனை கேட்கணும் போல ஆத்திரம் வந்தது என்று அவர் பதிவு செய்கிறார். தன்னுடைய நாவலில் இந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறார் என்று தமிழாசிரியர் தொல்காப்பிய சிவஞானம் என்ற காமுகனை திட்டித் தீர்க்கிறார் ஆசிரியர். நாவலின் இடையில் பாடல்கள் பல இடம் பெற்று இசைஞானம் பெற்றவர் ஆசிரியர் என்பதை விளக்குகிறது. இயற்கையின் வருணனைகள் அற்புதமாக அமைந்துள்ளது, சிறப்பாகவும் அமைந்திருக்கிறது. கதை நாயகி தன்னை அதிகாலை பறவையாகவே பாவித்துக் கொண்டு இருள் நீங்க காத்து கிடக்கிறாள். விடியல் வந்தவுடன் மனம் மகிழ்கிறாள். இப்படியாக நாவலின் போக்கானது நகர்ந்து கொண்டே போகிறது. நாவலில் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளதால் உறவினர்கள் தள்ளிச் சென்றனர் என்பதும், பணமில்லாமல் துன்பப்பட்ட காரணத்தினாலும் தள்ளியே நின்றனர் என்பதும் இந்த நாவலில் உணர்த்தப்படுகிறது. இவ்வாறாக சில பிரச்சனைகள் உணர்வுக்குரியதாக அமைந்துள்ளது எனினும் பெண்ணிய சிந்தனையை நாவலில் நேரடியாக காண முடிகிறது. பெண்ணியம் என்பது பெண்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவது மட்டுமல்ல, சமூகத்தையே மாற்றி அமைக்க முயல்வதாகும் என்று பெண்ணியம் என்ற நூலில்
இரா பிரேமா அவர்கள் குறிப்பிடத்தக்கது இங்கு நாம் கருதத்தக்கது என்ற கருத்தையே உள்வாங்கி இந்த பெண்ணிய நாவலானது படைக்கப்பட்டுள்ளது. பெண் என்பவர் மனித சாதியின் மிகச் சிறப்பான பாதி என்ற மகாத்மா காந்தியின் கருத்தை மிகச் சிறப்பாக பறைசாற்றி நிற்கிறது இந்த நாவல் என்றால் இது மிகையல்ல. பெண் என்பவள் பூரணமானவள் என்பது அம்மா பாத்திரத்தின் வாயிலாக அறிய கிடைக்கிறது. அப்பா என்னும் பாத்திரம் மன்னனாக விளங்கி பின்னர் மணிமுடியை தவற விடுவராக படைக்கப்பட்டுள்ளார். மிகச்சிறந்த நாவல் என்ற அந்தஸ்தை இந்த நாவலானது பெற்றுவிட்டது என்றே நாம் கூறலாம். சமுதாய முன்னேற்றத்தின் படிகளில் ஒற்றைக்கல் என்று குறிப்பிடும்படியாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. இந்த பெண்ணிய நாவல்களில் படைப்புகள் தோன்றும். அவ்விதமான படைப்பு எல்லாம் மிகச் சிறப்பானதாக அமையும் என்றால் அது கேள்விக்குறிதான். எத்தனை படைப்புகள் பெண்ணிய நாவல்கள் அமைந்தாலும் அவை எல்லாமே சிறப்பாக அமைந்து விடுகிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அவ்வகையில் பாயும் சமுதாயத்தில் ஒரு சிறந்த படைப்பை முன்வைத்துள்ளார் பா. விசாலம் அவர்கள். அவரின் சிறுவயது பிராயத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் இயல்பாக கொடுத்திருப்பினும் அதில் பெண்ணிய சிந்தனையை குழைத்தே கொடுத்துள்ளார் எனலாம். இவ்வாறாக எழுத வேண்டுமானால் அவரின் கூர்மையான அறிவுத்திறம், நுணுகிய பார்வை நமக்கு விளங்குகிறது. வசதி வாய்ப்புகள் இருந்து ஒரு கட்சியில் இணைந்து காலம் முழுவதும் கட்சி பணிகள் சேவைகள் செய்வது பெரிய செய்தி அல்ல, பெரிய விஷயம் அல்ல. ஆனால் வறுமையின் விளிம்பில் மனதாலும் உடலாலும் நின்று கொண்டு கட்சியில், அதுவும் மார்க்சிய கட்சியில் சேர்ந்து சமுதாயத்துக்கென காலம் முழுவதும் உழைப்பது என்பது சாமானியமானதன்று. அவ்வளவு சிரமமான காரியத்தை வாழ்விலும் நாவலிலும் மேற்கொண்ட விசாலத்தின் நாவலான மெல்லக்கணவாய் பழங்கதையா என்ற நாவலை மார்க்சிய பெண்ணிய நோக்கில் நாம் இங்கே காணலாம். பெண்களின் தாழ்நிலையை ஆராய்ந்து அதை மாற்ற மேற்கொள்ளப்படும் வழிமுறைகளே பெண்ணியம் என்று முத்து சிதம்பரனார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெண்ணியம் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில் சமூகத்திலும் வேலை தளத்திலும் குடும்பத்திலும் நிலவும் பெண் ஒடுக்குமுறைகள் மற்றும் சுரண்டல் பற்றிய பெண்களின் உணர்வு நிலைகளும் இந்நிலையை மாற்றுவதற்கு பெண்களும் ஆண்களும் எடுக்கும் உணர்வு பூர்வமான நடவடிக்கைகளும் பெண்ணியத்தின் பரந்துபட்ட சிந்தனையாக இருக்கிறது என்று கமலா பாசின் அவர்களும் நிக்ஷத் சையாத் கான் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெண்ணியம் பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தையே மாற்றி அமைக்க முயல்வதாகும் என்ற கருத்து இங்கு நோக்கத்தக்கது. பெண்ணியத்தின் கரு பெண்களின் ரத்தத்தில் உள்ளது. இதன் கொள்கை நமது இனத்தின் இதயத்தில் உள்ளது. இதன் வார்த்தை நமது தினசரி நாளிதழ்களின் பக்கங்களில் உள்ளது என்று ஜூலியட் மிச்சல் அவர்கள் வாட் இஸ் ஃபெமினிசம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். பெண்ணியம் ஒரு தன்னாட்சி உரிமையுடைய பெண்களை பற்றி பெண்களே தங்களுடைய சொந்த வாயால் பேசக்கூடியதாகும் என்ற கருத்தையும் இங்கே பதிவிட்டுள்ளார்கள். பெண்ணியம் என்றாலே ஆண்களை எதிர்ப்பது என்ற எண்ணம் கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் சமூகத்தில் பரவலாக பரவி இருக்கிறது. உண்மையில் பெண்ணியத்தின் நோக்கம் அதுவன்று. காலம் காலமாக அடிமைப்பட்டு பெண்களை அடிமை தலையிலிருந்து மீட்டு இவர்களுக்கும் கல்வி மூலம் விழிப்புணர்வு ஊட்டி சமூகத்தில் ஆண்களுக்கு இணையான மதிப்பினை பெற்றுத் தருவதே பெண்ணியம் என்று பெண்ணியம் என்ற நூலில் பிரேமா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெண்ணியம் என்பது பெண்கள் அனுபவிக்கும் எல்லாவிதமான அடக்குமுறைகளையும் எதிர்ப்பது மட்டுமன்றி பெண்களின் மேம்பாட்டுக்குரிய வழிமுறைகளையும் செயல்படுத்துகிறது. இந்த அடக்குமுறைகள் பெண்ணினத்திற்கு பொதுவாக இருப்பதால் இந்நிலை மாற பெண்களே பாடுபட வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களே ஒன்று கூடி அவர்களுடைய பிரச்சனைகளையும் அவற்றை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளையும் முடிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெண்ணியம் என்பது பல்வேறு கோட்பாடுகளைப் போல பெண்ணிய வாதத்தில் தத்துவார்த்த அல்லது கருத்தியல் ரீதியான தனத்தை ஒரு தனி கோட்பாட்டின் தொகுப்பிலிருந்து பெற்றுக் கொள்ளவில்லை. எனவே அனைத்து பெண்களும் எல்லா காலங்களிலும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான வரையறையை இதற்கு சொல்ல இயலாது. எனவே பெண்ணியம் தூளமான வரலாற்று கலாச்சார நடைமுறைகளிலும் தளம் கொண்டிருப்பதால் இதன் வரன்முறையானது காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று சண்முக சுந்தரம் அவர்கள் பெண்ணியம் என்ற நூலில் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் பெண்ணியம் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வரையறை மாற்றம் என்பது பெண்ணியத்தின் வளர்ச்சியே என்றும் அவர் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுபோல பெண்ணியம் பலவாறாக பேசப்படுகிறது. சமதர்ம பெண்ணியம், மிதவாத பெண்ணியம், சோசியலிச பெண்ணியம், மார்க்சிய பெண்ணியம், தீவிரவாத பெண்ணியம் என்று பல வகையாக பேசப்பட்டுள்ளது. அடிப்படை இது தவிர்த்து பிரெஞ்சு பெண்ணியம், அமெரிக்க பெண்ணியம் என்பவையும் மேலும் பல பெண்ணியங்களும் மேலை நாடுகளில் பேசப்பட்டுத்தான் வருகின்றன.
பெண்ணிய வரையறை நாம் இங்கே பார்க்க வேண்டும். பெண்ணியம் குறித்து பல்வேறு பெண்ணியவாதிகளால் பல்வேறு வகையாக பேசப்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வரையறையும் மற்றொரு பெண்ணிய வரையறைகளால் நெகிழ்ந்து விடுவதால் பெண்ணிய வரையறை தீர்க்கமாக இல்லை என்றாலும் கூட ஒவ்வொரு வரையறைகளும் வர வர பெண்ணியமானது வளர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்கிறது. தனி ஒரு பெண்ணுக்கோ அல்லது பெண் இனத்திற்கோ சமுதாயத்தால் இழைக்கப்படும் கொடுமைகளை அச்சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி நிற்பது பெண்ணியத்தின் வரையறைகள் ஒன்றாகவே நாம் கருதலாம் என்று ஜெர்மி ஆவ்த்ரோன் கூறுகிறார். எனினும் வரையறைகள் மாறுபடுவது பெண்ணியத்தின் வளர்ச்சி என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நாம் உறுதிபட கூறத்தான் வேண்டும். சமூகத்திலும் வேலைத்தளத்திலும் குடும்பத்திலும் நிலவும் பெண் ஒடுக்குமுறை மற்றும் சுரண்டல் பற்றிய பெண்களின் உணர்வு நிலைகளும் இந்நிலை மாறுவதற்கு பெண்களும் ஆண்களும் எடுக்கும் உணர்வுபூர்வமான நடவடிக்கைகளும் பெண்ணியத்தின் பரந்துபட்ட வரையறையாக இப்போதைக்கு நிலையில் கொள்ளலாம் என்று தேவதத்தாவின் வரையறையில் கூறப்பட்டுள்ளது. இந்த பெண்ணியமானது பல வகைகள் இருந்தாலும் மார்க்சிய பெண்ணியம் மனத்தை விட பொருளின் முதன்மையை ஏற்றுக்கொள்பவனே பொருள் முதல்வாதியாகிறான். காலந்தோறும் வளர்ந்து வந்த பொருள் முதல்வாதம் எங்கெல்ஸ்க்கு முன்பு வரை குறைபாடுகளோடும் செப்பனிடாமலும் முரண்பாடுகளோடும் இருந்து வந்தது. இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்னும் இரு விஞ்ஞான அணுகுமுறைகளின் மூலம் பொருள் முதல்வாதத்தை ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்தவர் மார்க்ஸ், எங்கெல்ஸ் ஆகிய இரு சிந்தனையாளர்கள் தாம். மார்க்சியம் என்பது இரு பொருள் முதல்வாதத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இயற்கையவியல் என்பது இயற்கை, மனித சமுதாயம், மனித சிந்தனை ஆகியவற்றின் வளர்ச்சி குறித்த பொதுவான விதிகள் பற்றிய அறிவியலாகும். மார்க்சியம் அடிக்கட்டுமானம் மேல் கட்டுமானம் பேசுகிறது. அடிக்கட்டுமானம் பொருளாதார உற்பத்தி உறவுகளையும், மேல் கட்டுமானம் வாழ்க்கையின் அடிப்படையில் அமைந்த கருத்தோட்டங்கள், சமயங்கள், அரசுகள், மரபுகள், அழகியல் முதலியவற்றில் ஒட்டு மொத்தத்தையும் குறிப்பிடுகின்ற சமுதாய உணர்வு நிலை சோசியல் கான்சியஸ்னஸ் என்பதாகும். சமுதாயத்தின் மொத்த கட்டமைப்பு பகுத்துணரப்படும் நிலையில்தான் இலக்கியத்தில் இடம் நிர்ணயிக்கப்படுகிறது. பெண்களின் அந்தஸ்து மற்றும் செயல்பாடுகளின் வளர்ச்சிக்கு வகுப்பு மட்டுமே தடையாக உள்ளது. பெண், ஆண் இருவரும் உற்பத்தியின் வழியாக சமுதாயத்தினை உருவாக்குகின்றனர் என்பதை ரிச்சர்ட் ஷெமிட்டின் பின்வருமாறு காட்டுகிறார். ஆண்களும் பெண்களும் உற்பத்தியின் வழியாக சேகரித்து ஒரு சமுதாயத்தினை உருவாக்குகின்றனர். அந்த சமுதாயம்தான் மக்களை உருவாக்குகிறது. மார்க்சிய பெண்ணியம் பெண்களின் அடிமைக்குரிய காரணத்தை கண்டறிய வேலை, தகுதிப்பாடு, சுயமரியாதை இவற்றின் இடைப்பட்ட தன்மையை பகுத்தறிய வேண்டும் என்கிறது. மார்க்சிய பெண்ணியமானது வேலை செய்யும் பெண்களின் புரட்சி சொல்லளவில் நிற்காது, செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. பெண்கள் ஆண்களால் அடிமைப்படுத்தப்பட்டும் மறைமுகமாக பாதிக்கப்பட்டும் வருகின்றனர். அவர்கள் பொருளாதார உரிமை இல்லாததால் தான் அதிகம் அடிமைப்படுத்தப்படுகின்றனர் என்ற மார்க்சிய பெண்ணியம் விளக்குகிறது. மார்க்சிய பெண்ணியம் பெண்கள் பொருளாதார தேவைக்காக ஆண்களை சார்ந்திருக்க கூடாது என்று சொல்வதுடன் எல்லா நிலையிலும் பெண், ஆண் இருவருமே சமம் என்கிறது. மார்க்சியமும் பெண்கள் பிரச்சனைகள் சொல்லும் பொழுது மார்க்சிய பெண்ணியம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே உள்ள உறவு பிரச்சனையை ஆண் பெண் பற்றிய மனித உறவு பிரச்சனையாக பார்ப்பதை காட்டிலும் பெண்களுக்கு பொருளாதார அமைப்புகளுக்கும் இடையே உள்ள பிரச்சனையாகவே இது நோக்குகிறது. அதனால் மார்க்சிய பெண்ணிய ஆய்வு இதற்கு சரியானதாக, இந்த அணுகுமுறைக்கு சரியானதாக படுகிறது. இதுல 3 வகையில நம்ம சொல்லலாம். மார்க்ஸ், எங்கெல்ஸ், கவுட்ஸ்கி, லெனின் உள்ளிட்ட ஆரம்பகால மார்க்சியவாதிகள் முதலாளியமானது அனைத்து பெண்களையும் தொழிலாளி வர்க்கத்துக்குள் சேர்த்து விடுகிறது எனவும் இந்த போக்கானது பால் அடிப்படையிலான வேலை பிரிவினை அழித்துவிடும் சொல்றாங்க. 2வது வகையில சொல்லும் பொழுது சமகால மார்க்சியர்கள் முதலாளித்தியத்தில் இடம்பெற்று வரும் அன்றாட வாழ்க்கை பற்றிய ஆய்வுக்குள் பெண்கள் குறித்த பிரச்சனையையும் அடக்கினர். இந்த பார்வை நமது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் முதலாளித்துவத்தை மீள் உருவாக்கம் செய்வதாகவும் இந்த உற்பத்தி முறைக்குள் நாம் அனைவரும் தொழிலாளர்களாக இருப்பதாகவும் பார்த்தது. 3வது வகை பெண்ணியம் மார்க்சிய பெண்ணியர்கள் வீட்டு வேலைகள் குறித்தும் அதற்கும் முதலாளித்துவத்துக்கும் இடையிலான உறவுகள் குறித்தும் கவனத்தை குவித்தனர். வீட்டு வேலைகள் உபரி மதிப்பை உற்பத்தி செய்கின்றன என்றும் வீட்டு வேலையில் ஈடுபடுவோர் நேரடியாக முதலாளிகளுக்கு உழைப்பதாகவும் சிலர் வாதிட்டனர். இது போன்று பல்வேறு கருத்துக்களை இங்கே மார்க்சிய பெண்ணியவாதிகள் மார்க்சிய பெண்ணியம் என்றால் என்ன என்று பல்வேறு கருத்துக்களை இங்கே நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். இது நமது நாவலோடு நாம் எப்படி பொருத்தி பார்க்கலாம் என்று பார்க்கலாம். ஓ, இன்று வெள்ளிக்கிழமையா? பரட்டுன்னு அம்மா அடுக்களை கழுவி விடுகிறாள். கஷ்டம், நஷ்டம், குடும்பம், பந்தம், கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டாலோ?
வாழ்க்கையின் சாரமே இந்த வெள்ளிக்கிழமை வீடு முழுவதும் கழுவி விடுவதில்தான் என்று தோன்றுகிறது என்ற வரிகள் வாயிலாக அம்மா செய்கின்ற வேலையை கதாநாயகி சொல்கிறாள். இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமை பெருக்கி கழுவி விட்டுட்டா எல்லாமே போயிடும்ன்ற மாதிரியே அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல எனக்கு எந்தவித உடன்பாடும் கிடையாது. என்னால் அப்படி சுற்றிலும் உள்ளவற்றை மறக்க முடியாது என்று கதைநாயகி கூறுவதிலிருந்து அவள் பெண்ணியவாதி என்பது நேரடியாகவே புலப்படுகிறது. சமுதாயத்தை சாடுவதும் கற்பு நிலைவாதமான ஆண் பெண் எத்தனை திருமணங்கள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பதாக, அதாவது ஆண் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், பெண் என்பவள் கற்பு நிலை கருதியே வாழ வேண்டும் என்ற வாதத்தை இங்கே முன்வைக்கிறார். அதை தவிர பல பெண்களோடு தொடர்பு உறவு கொண்டாலும் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆண் என்பவன் பல பெண்களோடு திருமணம் செய்து கொள்ளலாம், தொடர்பு கொள்ளலாம், உறவு கொள்ளலாம், ஆனால் அதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். பெண் என்பவள் மட்டும் கற்பு நிலை தவறாது அவனையே நினைத்து கொண்டு வாழ வேண்டும் என்ற இந்த சமுதாயத்தை சாடுகிறார் இவர். நாவலில் பாஞ்சாலி அத்தையின் புருஷன் 4 கல்யாணம் செஞ்சுக்கிட்டாராம். தசரத சக்கரவர்த்திக்கோ 3 பொண்டாட்டி தானா, இவருக்கு 4 பொண்டாட்டி. இதுக்காக என்ன தகுதி வேண்டி இருக்கு? அவரு ஆம்பளன்ற ஒரு தகுதி போதும் என்ற மாதிரி இருக்கின்ற அந்த சமுதாயத்தை அவர் சாடுகிறார். அந்த ஒரு தகுதி போதும் போல இருக்கு என்று எள்ளி வேதனைப்படுகிறார். பாஞ்சாலி அத்தைக்கு சக்களத்திகள் 3 பேர். பாஞ்சாலி அத்தை பிறவியிலே குருடாம், அதனால கண்ணி கழியட்டும்னு கட்டிக்கிட்டாராம் அவர் புருஷன். ஒரு பொட்டப்புள்ள பிறந்ததும் விட்டுட்டாராம். அன்றிலிருந்து உலக்கை பிடித்தவள் தான் பாஞ்சாலி அத்தை. ஒரு பரந்த கல்லில் மாவு இடிக்கிறார். உலக்கை போட்ட வேகத்தில் சக் சக் என்று மாவோடு பிடிக்கும். இடித்து எடுத்து திரும்பியும் போட வேண்டும். ஹாங் 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 என்ற சத்தம் அவளோட நாபிக் கமலத்திலிருந்து வரும். அந்த சத்தம் எனக்கு அவள் இந்த சமூகத்தையே உலக்கையால் இடிக்கிறாளா அல்லது தன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிய கணவனை இடிக்கிறாளா, ஊனமாய் பெத்து போட்டு விட்டு போன தாய் தகப்பனையும் தன் விதியையும் நொந்து உலக்கையை இடிக்கிறாளா, மாவின் மேல் ஓங்கி போடுகிறாளா என்ற பல்வேறு விதமான கேள்விகளை இங்கே முன்வைக்கிறார் நாயகி. கற்பு என்ற ஒன்றை மட்டுமே கையில் கொண்டு ஆண் செய்யும் அட்டகாசத்தை சாடுகிறார் ஆசிரியர். சமுதாயத்தை உலக்கையால் இடிக்கிறார் பாஞ்சாலி. எனினும் கற்பு என்ற கோட்டை தாண்ட மனமில்லை என்பதே தெரிகிறது. இருந்தாலும் கூட பாஞ்சாலி அத்தை அந்த கற்பு நெறியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த கோட்டை தாண்டி அவளால் வெளியே வர முடியவில்லை என்ற ஆதங்கத்தையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆம்பளை அப்படித்தான் இருப்பான். சேறு கண்ட இடத்துல மிதிப்பான், தண்ணி கண்ட இடத்திலே கழுவுவான். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இது ஆணாதிக்க சமுதாயத்தின் இழிக்குரல். அமுதாவுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகளும் உண்டு. சந்திப்பு நேரங்கள் கொஞ்சமாக இருந்த போதிலும் எதுவும் என்னிடம் மனம் விட்டு பேசுவாள். ஒருவேளை சொல்வதற்கு யாரும் இல்லாததாலோ என்னவோ என்னிடம் சொல்லி அழுதாள். நாயகியிடம் அமுதா என்ற கதாபாத்திரம் சொல்லி அழுவதாக கதை வருகிறது. அவளுக்கு அந்த இடத்தில் தீராத புண்ம மாதிரி எப்போதும் வேதனையும் வலியும். டாக்டர் அவளோட கணவனையும் டெஸ்ட் பண்ணிக்க சொல்லி அழைக்கிறாராம். நான் ஏதோ உன் புருஷன் பொண்டாட்டி விஷயங்கள் நமக்கு என்ன தெரியும், கேட்டும் கேட்காமலும் விட்டுவிட்டேன். இப்போ புரிகிறது. சேறு கண்ட இடத்தில் மிதிக்கிற விஷயம், கணவன் மனைவி விஷயம் என்றும் கற்புச்சாயம் பூசி மறைக்கப்பட்ட பாலியல் வன்முறை கொடுமையும் இதில் வெளிப்படுகிறது. அமுதா அப்புருஷனை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. இந்த ஆத்தா ஆண் வர்க்கத்தின் அயோக்கியத்தனத்திற்கு வக்காலத்து வாங்குறாளா ஏன் என்று கடுமையாக ஆண்களை திட்டி திரிக்கிறார் விசாலம் அவர்கள். கற்பு என்பது சொற்திறம்பாமை என்பதாம். அதாவது நாணயம், சத்தியம், ஒப்பந்தத்திற்கு விரோதம் இல்லாமல் இருத்தல் என்பதாம். அழிவில்லாதது சுத்தம் என்றும் கெடாதது சுத்தம் என்கின்ற கருத்தில் ஆங்கிலத்திலும் காணப்படுகிறது. அதாவது சேஸ்டிட்டி என்கிற ஆங்கில வார்த்தைப்படி வர்ஜினிட்டி என்பதே பொருளாகும். அந்த பொருளின்படி பார்த்தால் இது ஆணுக்கென்றோ பெண்ணுக்கென்றோ சொல்லாமல் பொதுவாக மனித சமூகத்திற்கே வைக்கப்பட்டது. எவ்வித ஆண் பெண் புணர்ச்சி சம்பந்தமே சிறிதும் இல்லாத பரிசுத்தமான தன்மைக்கே உபயோகப்படுத்தி இருக்கிறது என்பதை காணலாம். ஆகவே கற்பு என்பது பெண்களுக்கு மாத்திரம் அல்ல, பெண்கள் மாத்திரம் சம்பந்தப்பட்டது அல்ல, அது ஆணுக்கும் பொதுவில் வைக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே சொல்கிறார். இந்த பெரியாருடைய கருத்தை இவர் தன்னுடைய கருத்தாகவே வெளிப்படுத்துகிறார். மனித உடலில் உள்ள ரோமங்களுக்கு இணையாக 3.5 கோடி ஆண்டுகள் சொர்க்கம் புகுவால் சிதையில் வீழ்ந்த பத்தினி பெண் என்ற மூட வழக்கம் காலம் காலமாக வேரூன்றி விட்டது. அதை அடையோடு களைதல் வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார். அதையும் இவர் எடுத்து காட்டுகிறார். பாலியல் வன்முறைகள் பற்றி சொல்லும் பொழுது, பாலியல் வன்முறை கொடுமைகள் என்பது நமது சமுதாயத்தில் இன்றோ நேற்றோ ஏற்பட்டது அல்ல. அதன் வித்து புராண காலத்தில் உள்ளது. ஆண் தனது பலத்தால் ஒரு பெண்ணை அடக்கி அவளிடம் உறவு கொள்ளலாம் என்பதும்
அதை பெருமையாக கொண்டிருந்த சமுதாயமாக, ஆணாதிக்க சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்திருக்கிறது என்றும், பெண்ணின் விருப்பத்தை அறிய முற்படவே இல்லை. பெண் என்பவள் செய்யப்படுபொருள், அவளுக்கு காமம் என்பது தாமாக வராது, பெண் என்பவள் ஆப்ஜெக்ட் முதலான கருத்துக்களை கண்மூடித்தனமாக கொண்டு பெண்ணை புரிந்து கொள்ளாது அடக்குமுறையால் ஈடுபடுகிறது ஆண் சமுதாயம். உலக உயிர் அனைத்திற்கும் அடிப்படையானது இரண்டு, ஒன்று காமம், மற்றொன்று குரோதம் என்பார் ஃப்ராய்ட். அப்படியானால் பெண்ணுக்கு எப்படி காம உணர்வுகள் இல்லாமல் இருக்க முடியும்? அடக்குமுறை ஆணாதிக்க சமுதாயத்தை படம் பிடித்து காட்டுகிறார் விசாலம். கோமதி அக்காவுக்கு ஏற்கனவே 5 பிள்ளைகள், இப்பவும் நிறை மாதம். குடும்ப கஷ்டம் நெல் பிடித்து குத்துபவர்களுக்காகவும் ரைஸ் மில்லுக்கு நெல் எடுத்து செல்பவர்களுக்காக நெல் சுமந்து வருவாள். ஒரு சில வீட்டு வேலையும் செய்வாள். அன்று உடல்நிலை முடியாமல் போகவே அவள் மகளை பண்டிதர் வீட்டுக்கு வேலைக்கு அழைத்து சென்றாள். அவள் மகளுக்கு வயது 13, 14 இருக்கும். நல்ல அழகு. அந்த மகா பண்டிதர் அறையை அந்த குட்டி பெருக்கிக் கொண்டிருக்கும் போது அந்த குழந்தையை பிடித்தெடுத்து கை வைக்க கூடாத இடத்தில் கை வைத்திருக்கிறார். குட்டி அலறி அடித்து அம்மாவிடம் ஓடி வந்திருக்கிறார். கேவி கேவி அழுதாள். மகா பண்டிதனான தொல்காப்பிய சிவஞானம் 13 வயது பெண்ணிடம் அத்துமீறல் மேற்கொண்டுள்ளார். எவ்வளவு பெரிய நிலையில் இருப்பினும் சராசரியான கீழ்த்தரமான ஆதிக்க புத்தி விட்டு போவாது என்பதற்கு இந்நிகழ்வு சான்றாக ஆசிரியர் அவர்களால் குறிப்பிடப்படுகிறது. இவனெல்லாம் ஒரு இலக்கியவாதியா? ராமாயண சொற்பொழிவு என்ன, கதா காலட்சேபம் என்ன, ஆனால் வீட்டுக்குள்ளே பண்ணுகிற அக்கிரமம். இப்படி இலக்கியமும் இலக்கணமும் இந்த நாட்டுக்கு தேவைதானா? அந்த வீடுகளுக்கு வேலைக்கு போவாமல் 2 வேளையாவது இந்த நாட்டில் உள்ள குழந்தைகளும் பொம்பளைகளும் சாப்பிட முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாடு உன் இலக்கிய பிரசங்கத்தை கேட்டால் போதும் என்ற மார்க்சிய பெண்ணிய பிரச்சனையை முன்வைத்துள்ளார். கோபத்தின் உச்சியில் சென்ற ஆசிரியர் உன்னையெல்லாம் செருப்பாலே அடிக்கணும்னு சொல்றார். இது அவர்களை, இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை அவ்வாறு சாடுகிறார். அதாவது இலைமறை காயாக எல்லாம் இல்லை, நேரடியாகவே சாடுகிறார். நேரடியாகவே முகத்தில் அறைந்தார் போல சொற்களை எல்லாம் வாரி வீசுகிறார். மார்க்சியத்தில் ஈடுபட்டு கட்சி பணியையும் பெண்கள் முன்னேறுவதற்கான முன்னேற்ற பணியையும் செய்து கொண்டிருக்கும் கதைநாயகி கட்சி அலுவலகத்தில் இரவு 9 மணிக்கு தனியாக இருந்தபோது சக கட்சி தோழனான தேவசகாயம் என்பவர் பாலியல் இச்சையோடு நாயகியின் மீது காகித துண்டை சுருட்டி அவள் மீது போட்டான். பின்னர் வக்கிர பார்வையும் தலைகுனிவும் நடைபெற்றது. மார்க்சிய கட்சி தோழருக்கே இந்நிலை என்றால் பிறருக்கு என்ன நிலை? பாலியல் வன்முறை எவரையும் விட்டு வைப்பதில்லை. வக்கிர புத்தி அவ்வப்போது எட்டி பார்த்தே தீர்கின்றது. நாட்டில் இவ்வகையான பிரச்சனையால் தினம் தினம் மகளிர் பலியாகி கொண்டிருக்கின்றனர். அந்நிலை மாறி புதிய சமுதாயம் உருவாக வேண்டும். பெண்களை புருஷனுக்கு நல்ல பண்டமாக மாத்திரமாக்காமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றவும் கீர்த்தி புகழ் பெறும் பெண்மணியாகவும் ஆக்க வேண்டும். பெண்ணும் தன்னை பெண்ணினம் என்று கருத இடமும் எண்ணமும் உண்டாகும்படியாக நடக்கவே கூடாது. நமக்கும் ஆணுக்கும் ஏன் பேதம், ஏன் நிபந்தனை, உயர்வு தாழ்வு ஏன் என்ற எண்ணம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எழ வேண்டும். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், நம் பெண்கள் வெறும் போக பொருளாக ஆக்கப்படக்கூடாது, அவர்கள் புது உலகை சித்தரிக்க வேண்டும் என்று பெண்களின் பாலியல் ரீதியான விடுதலை குறித்து பெரியார் சுயமரியாதை திருமணம் ஏன் என்ற நூலில் விளம்பியுள்ளார். மார்க்சியமும் பெண் விடுதலையும். மார்க்சியத்தில் அதீத ஈடுபாடு கொண்ட நாயகி மார்க்சிய கட்சியின் தோழராக மட்டுமின்றி முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் கலங்கரை விளக்கும் உறுப்பினராகவும் ஆனவுடன் மார்க்சிய கனவு நினைவானது போல பெருமகிழ்ச்சி கொள்கிறார். இலக்கியம் சமுதாய முன்னேற்றத்தை முன்னே கொண்டு செல்லும். நாஞ்சில் நாட்டு வயல்களில் சம்பாவும் வாசரமண்டானும் மாறி மாறி பயிர் செய்யும் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை தொழிலாளி வர்க்கத்துடன் திரட்ட வேண்டும். அப்புறம் என்ன, சோசியலிசம் தான் என்று மகிழ்கிறார். வீடின்றி உணவின்றி தவிக்கும் மக்கள் இருக்க மாட்டார்கள். அநியாயங்கள் நடக்காது. பெண் விடுதலை. 50 100 பவுனுக்கு உருப்படிகளை சுமந்து 5 கோட்டை விதப்படும் கொண்டு மாப்பிள்ளை வீட்டிலேயே போய் பின்னர் குடிச்சு தொலைத்தாலும் தொலைப்பான், இல்லாவிட்டாலும் வேலை வெட்டியின்றி தான் ஆண் என்ற ஒரே காரணத்தை காட்டி மனைவி கொண்டு வந்ததை வைத்தே கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து ரோஷம் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்டு அவளையும் அவள் குடும்பத்தையும் கோரி இறக்கி பேசும் நிலை மாறி அடுத்த தலைமுறையிலாவது நாஞ்சில் நாட்டு பெண்களும் படித்து கல்வியிலும் அறிவிலும் முன்னேறியவர்களாக வாழப்போகிறார்கள் என்று மிகவும் விருப்பப்படுகிறார் கதைநாயகி. மேலும் கதைநாயகி கஸ்தூரிபாய் மாதர் சங்கத்தில் இணைந்து பெண்களுக்கான நலத்திட்டங்கள் பலவற்றையும் மேற்கொள்கிறார். வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால் என்ற கம்பராமாயண வரியை வாசித்த கதைநாயகி கம்பன் காலத்தில் பொது உடைமை சமுதாயம் இருந்திருக்குமோ
எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்திருக்குமோ என்று கற்பனை காண்கிறார். சோசியலிசம் குறித்து வாய்கிழிய பேசும் பல கம்யூனிஸ்டுகளை கொண்ட இச்சமூகம் விதவையாகிவிட்டால் சின்ன வயதினல் ஆனாலும் அவள் மறுமணம் செய்து கொள்வதை வெறுக்கும் என்று கூறி விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறார். பெண்கள் மறுமணம் செய்து கொண்டு வாழ்வது சாதாரண விஷயமே என்றும் இவர் பேசுகிறார். பணக்கார விதவைகளை காட்டிலும் ஏழை விதவைகளுக்கு மறுமணம் செய்து வைக்க கட்சிகள் எல்லாம் முன்வர வேண்டும். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கு மனு ஸ்மிருதியிலே இடம் இருக்கிறது என்ற ராஜம் கிருஷ்ணனின் உணர்வை இங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். நாஞ்சில் நாட்டில் உள்ள பெண்கள் கணவனை இழந்து விட்டால் ரவிக்கை போடக்கூடாது, பங்க் கொண்டதான் போடணும், கழுத்து வெறுமனே இருக்க வேண்டும், அறுத்த கழுத்திலும் காதிலும் சிவப்பு கம்மல் போடக்கூடாது, பொதுவாக கம்மலே போடக்கூடாது முதலான அனைத்து சம்பிரதாயங்களையும் கடுமையாக சாடுகிறார். ஒரு மார்க்சிய தோழராக சென்று பாரதியார் விழாவன்று ஏழை தொழிலாளர் பெண்களிடம் பேசி பெண் விடுதலையை நாம் தான் காக்க வேண்டும், நாம் இப்பொழுது வேலைக்கு செல்வதோ வெளியில் செல்வதோ விடுதலை அன்று, அதையும் மீறி பல பிரச்சனைகள் உள்ளதால் பெண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மாதர் சங்கம் அமைக்க வேண்டும், அதில் இணைய பெண்களாகிய நீங்கள் முன்வர வேண்டும் என்று முழங்குகிறார். மார்க்சிய கட்சியின் சார்பாக ஒருமுறை தேர்தலிலும் நின்று வெற்றி பெற்றுள்ளார். கேரளாவில் மார்க்சிய கட்சி ஆட்சி அமைய தொகுதி பிரச்சாரம் மேற்கொண்டார். நாவலின் நாயகி பெண் விடுதலையை பேச்சினால் மட்டுமின்றி வாழ்வியல் ரீதியாகவும் செயல்படுத்தியுள்ளார். அதனால் இது பெண் விடுதலை தொடர்பான மார்க்சிய சிந்தனை உடைய நாவல் என்று நாம் முழுவதுமாக எண்ணி பார்ப்பதற்கு சரியாக இருக்கிறது. பெண்களை அன்பின் சின்னமாக, அமைதியின் ரூபமாக, தியாகத்தின் சின்னமாக, அடக்கத்தின் உருவமாக, பொறுமையின் சிகரமாக, அறிவில் பேதமையாக மட்டுமே அன்றும் இன்றும் பார்த்து வருகின்றது இவ்வுலகம். ஆனால் அவளே ஆற்றலின் வடிவமாகவும் அறிவின் சிகரமாகவும் ஆளுமை திறமுடையவளாகவும் இருப்பதை காலம் காலமாக மறைத்து வருகிறது. சமுதாயத்தில் பாதியாக இருக்கும் பெண் நீதி இல்லாது சுரண்டப்பட்டால் வாழ்க்கையின் அத்தனை முனைகளிலும் அவளுக்கு காயம் மட்டுமே ஏற்படுகிறது ஒழிய ஒன்று கூட திருப்பு முனையாக அமையவில்லை என்ற சிந்தனையை அவர் வைக்கிறார். பெண்ணிய சிந்தனை என்பது இந்தியாவில் நினைத்து பார்க்கும் முன்னமே தோன்றி அதீத வளர்ச்சி பெற்ற போதிலும் நெடுங்காலத்திற்கு பின்னரே தமிழகத்தில் பெண்ணிய சிந்தனை தோன்றியது என்ற செய்திகளை எல்லாம் அவர் முன்வைக்கிறார். மேலும் பெண் பிரச்சனைகளை நாவல் என்பது ஏதோ ஒரு கதையை மட்டுமே மையமிட்டதாக இல்லாமல் அது சுயசரிதையோ சொந்த அனுபவத்தையோ மையமிட்டு ஒரு மார்க்சிய சிந்தனை பொருந்தியதாக முழுக்க முழுக்க மார்க்சியவாதியாக வாழ்ந்த ஒருவரின் கதை நாயகியாக அதில் இடம்பெற்று பா. விசாலம் அவர்கள் மெல்ல கனவாய் பழங்கதையாய் என்ற நாவலை படைத்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க மார்க்சிய பெண்ணியம் சார்ந்தது. பெண்ணியம் பேச முனைபவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும், துணிதல் வேண்டும் என்ற இங்கு தன்மானத்தை தவிர வேறு எதுவுமே நமக்கு துணையாக வரப்போவது இல்லை என்பதையும் அவர் கூறுகிறார். மார்க்சிய பெண்ணியம் என்பது ஒரு வகையில் பெண்ணுக்கு சார்பானதாக அமைகின்றது. அடிப்படை பொருளாதாரம் என்ற ஒன்றை முன்வைப்பதால் அதுவே முழுமை பெறும். பொருளாதார சுதந்திரமே ஒரு பெண்ணை முழுமையான சுதந்திரத்திற்கு கொண்டு செல்லும் என்ற கருத்தை இவர் இறுதியாக முன்வைக்கிறார். அதனால் பா. விசாலம் அவர்களின் மெல்லக்கனவாய் பழங்கதையாய் என்ற நாவல் முழுக்க முழுக்க மார்க்சிய பெண்ணியம் சார்ந்த நாவலாகவே இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிகச்சிறந்த அற்புதமான நாவலாகவும் இதை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் மிக சுவையானதாகவும் சிறப்பானதாகவும் அறியப்பட்டுள்ளது. அதனால் இவருடைய நாவல் மார்க்சிய பெண்ணியம் சார்ந்த நாவலாகவே இதுவரையில் நாம் பார்க்கப்பட்டது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இந்த காணொளியை கண்டு மகிழ்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியை இனிதே ஒருங்கிணைத்த உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இயக்குனரும் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் துறை தலைவருமான முனைவர் சே. அஜிதா அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியின் சிறப்பு நாயகர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினி அமிழ்தினிக்கும் இசைப்பலகை வாசித்து தந்த சிவ பிரணவனுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.